இன்று ஒரு பேச்சின் தரம் ஆன்மீகத்தின் தரம் என்ற ஒரு நல்லதொரு வேதாத்திரிய விளக்கத்தை சிந்தனையை வழங்குவதற்காக நம்முடன் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்குரிய பேராசிரியர் நாகேஸ்வரன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து விண்ணலை வெளியே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்குரிய பேராசிரியர் நாகேஸ்வரன் நடராஜன் ஐயா அவர்கள் கல்வி தகுதியாக பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளார்கள். பேச்சுலர் டிகிரியாக கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் மற்றும் லா படித்துள்ளார்கள். மாஸ்டர்ஸ் டிகிரியில் 3 பட்டங்கள் பெற்றுள்ளார்கள். நமது மனவளக்கலை யோகாவில் மாஸ்டர்ஸ் டிகிரி, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் லேபர் மேனேஜ்மெண்ட் ஆகிய 3 திறம்பட 3 தகுதிகளில் வளர்த்துக் கொண்டுள்ளார்கள். போரூர் சக்திநகர் அறக்கட்டளையின் வைஸ் பிரசிடென்டாக சிறப்பாக குரு சேவை செய்து வரும் ஐயா அவர்கள் கருகம்பாக்கத்தில் தவ மையம் அமைத்து தனது வாழ்க்கை துணைவியாரோடு இணைந்து அங்கும் மிக சிறப்பாக வேதாத்திரிய சேவை செய்து வருகின்றார்கள். சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், MA, MSc போன்ற மனவளக்கலை வகுப்புகளுக்கு பாடம் திறம்பட நடத்தி வருகின்றார். தனியார் நிறுவனத்தில் மனித வள முதன்மை மேலாளராக பணிபுரிந்து வருகின்றார். 2003 மனவளக்கலையில் இணைந்து மிக சிறப்பாக குரு சேவை செய்து வரும் ஐயா அவர்களை பேச்சின் தரமே ஆன்மீகத்தின் தரம் என்ற தலைப்பில் இன்று சிந்தனை உரை வழங்க வருமாறு அன்பர்கள் சார்பாக வாழ்த்தி வணங்கி அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேம்மா. சரி. ஸ்கிரீன் தெரியுதுமா? வந்திருக்கியா? டைட்டில் வந்துருச்சு, பேச்சின் தரமே ஆன்மீகத்தின் தரம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் வாழ்க, குருவே துணை. இந்த வாய்ப்பு அளித்த நல்லுள்ளங்களுக்கும் இந்த சிந்தனையை கேட்க உள்ள சான்றோர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறையருளும் குரு அருளும் இன்றைய சிந்தனைக்கு உறுதுணையாக இருக்குமாக. இன்று நமது சிந்தனைக்கு எடுத்திருக்கிற டாபிக் பேச்சின் திறமே ஆன்மீகத்தின் திறம். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். மனிதனின் எண்ணங்களை வெளிப்படுத்தும் முக்கியமான கருவி எதுன்னு பார்த்தோம்னா அது பேச்சு தான். ஒரு மனிதரின் குணம், பண்பு, மனநிலை மற்றும் ஆன்மீக முதிர்ச்சி ஆகியவற்றை அவரது பேச்சின் மூலம் அறிய முடியும். இனிமையான, உண்மையான, பிறரை மதிக்கும் பேச்சு ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளமாகும். ஆன்மீகம் அப்படின்றது வெறும் வழிபாடோ இல்ல சடங்குகளும் மற்றும் அது இல்லை. அது நமது சிந்தனை, சொல் மற்றும் செயலில் வெளிப்பட வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான ஆன்மீகம். குறிப்பாக நமது வார்த்தைகள் அன்பு, கருணை, பொறுமை மற்றும் பணிவுடன் இருக்கும்போது நமது ஆன்மீகத்தின் தரமும் உயர்ந்ததாக இருக்கும். அதற்காக தான் பேச்சின் தரமே ஆன்மீகத்தின் தரம் அப்படின்ற தலைப்பு நமது பத்தி நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். வாழ்க வளமுடன் ஐயா. மன்னிக்கணும், குறிப்பிடுவதற்கு வீடியோ ஆஃப் பண்ணி இருக்குங்க அவங்களோடதுல. ஓகே. ஆஃப் ஆயிருக்குங்கய்யா. சரிம்மா. ஓகேங்களா இப்போ? இப்ப தெரியுதுங்க. நன்றிங்க. ஓகே, நன்றிங்கம்மா. ஸோ அந்த தலைப்பு நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம்.
பேச்சின் தரமே ஆன்மீகத்தின் தரம் அப்படின்றதுல நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்புகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் பேச்சை வைத்து ஆன்மீகத்தை அளவிட வேண்டும், ஆன்மீகமும் பேச்சும் அப்படின்றத பத்தி சிந்திக்க இருக்கிறோம். பேச்சு மனதினோட வெளிப்பாடு அப்படின்றத பத்தி சிந்திக்க இருக்கிறோம். ஏன் இனிமையான பேச்சு ஆன்மீகத்தில் அடையாளம் அப்படின்றத பத்தி சிந்திக்க இருக்கிறோம். பேசுற விதம் நமது கர்மாவை உருவாக்குறது அப்படின்றத பத்தி கொஞ்சம் சிந்திக்க இருக்கோம். அறிவியல் என்ன சொல்கிறது அப்படின்றத பத்தி ஒரு ஒரு ஆராய்ச்சியும் நம்ம பார்க்க இருக்கிறோம். வீட்டில் தான் ஆன்மீகம் தொடங்க வேண்டும் அப்படின்றத பத்தி சிந்திக்க இருக்கிறோம். இனிமையாக பேசுவது எப்படி, சரி இதெல்லாம் பார்த்துட்டோம். எப்படி பேசணும் அப்படின்னா அதற்கான ஒரு வழிமுறைகள், ஒரு 15 வழிமுறைகள் இருக்கு, அதையும் பார்க்க இருக்கோம். அப்புறம் நிறைவுரை. இதுதான் இன்னைக்கு ஸ்பீச்சோட கண்டென்ட்ஸுங்க. ஒரு முதன்மை இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் பேச்சின் மூலம் நமது ஆன்மீக பயணத்தையும் மன அமைதியும் எவ்வாறு உயர்த்துவது அப்படின்றதுதான் வந்து இந்த பிரசன்டேஷனோட கண்டென்ட். இப்போ வந்து அடுத்த ஸ்லைட் இருக்கும். ஏன் பேச்சை வைத்து ஆன்மீகத்தை அளவிட வேண்டும் அப்படின்றத பத்தி சிந்திக்க இருக்கிறோம். ஒருத்தரோட பேச்சை வந்து அவரோட ஆன்மீகத்தை வச்சு எப்படி எதற்காக நம்ம செய்யணும் அப்படின்றது. பொதுவாக மக்கள் ஆன்மீகத்தை வந்து எதன் மூலம் அழகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு நேரம் தியானம் செய்கிறோம், எத்தனை புத்தகங்கள் படித்திருக்கிறார்கள், அப்புறம் எவ்வளவு சேவை செய்தார்கள், எவ்வளவு ஆண்டுகளாக எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. அப்புறம் வழிபாடுகள், தியானங்கள், இது மாதிரி எத்தனை பேருக்கு கற்றுக் கொடுத்தோம், இதை பத்தி எல்லாம் வந்து வச்சுதான் அவரோட ஆன்மீக முதிர்ச்சியை வந்து பொதுவாக அடைகிறாங்க. இது எல்லாம் முக்கியமானதுதான். ஆனா இவை ஆன்மீக பயிற்சிகள், இது எல்லாமே வந்து ஒரு பயிற்சிகள் தான், பிராக்டிசஸ். அது ரியாலிட்டிக்கு அதோட பெட்டரா நம்ம பண்ணணும். அவற்றின் பயன் எப்ப கிடைக்கும் அப்படின்றது அறியணும் அப்படின்னா அதை பார்க்க வேண்டிய இடம் ஒரு பேச்சு தான். இது எல்லாம் பண்ணிட்டு நம்ம பேசுறது சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேசுறது இனிமையாக இல்லை, பேசுறதுல வந்து ஒரு கனிவு இல்லை, பொறுமை இல்லை, கருணை இல்லை அப்படின்னா இதெல்லாம் பண்றது பலன் தராது. அதனால நம்ம பேச்சோட தரத்தை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். மனவளக்கலையில ஒரு சில பேர் பார்க்கலாம், ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க, ஆனா அவங்க பேச்சுல வந்து சில நேரம் கடுமையாகவும் இருப்பாங்க. ஸோ அது அவங்களோட அத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரதிபலிக்காத ஒரு விஷயத்தில் நம்ம இப்ப இருக்கோம். இந்த பேச்சு அப்படின்றது மனதினோட கண்ணாடி அப்படின்றத சொல்றாங்க. நமது பேச்சும் வந்து ஒரு ஒளி அல்ல, அது நமது மனதினோட வெளிப்பாடு. என்ன ஆகுதுங்க, உணர்ச்சி வந்து எண்ணமாவது, எண்ணம் சொல்லாவது, சொல் செயலாவது, அந்த செயலே பழக்கமாகுது, பழக்கம் வந்து குணமாகுது, குணம்தான் விதியாகுது, அந்த விதி வந்து அந்த குணம் வந்து பதிவாகுது, அதுவே நமக்கு வாழ்க்கையோட விதியாகவும் இருக்குது. மனசு அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா வார்த்தைகள் வந்து மென்மையாக இருக்கும், குரல் வந்து நிதானமாக இருக்கும், கருத்து வந்து தெளிவாக இருக்கும். அதே மனசு அமைதியா இல்லை, ரொம்ப ஒரு குழப்பத்திலேயே இருக்குது அப்படின்னா அது வந்து கோபம் வெளிப்படும், கடுமையான சொற்கள் வரும், பிறரை புண்படுத்தும் வந்து மொழி உருவாகும். ஆகவே பேச்சு என்பது மனதின் நேரடி ஒரு அறிக்கை, மனதோட டைரக்ட் வந்து வியூ தான் வந்து அந்த பேச்சு அப்படின்றது. ஆன்மீகத்தின் நோக்கம் வந்து மனமாற்றம் அப்படின்றத மகரிஷியும் சொல்றாரு. வேதாத்திரி மகரிஷி கூறியது போல ஆன்மீகத்தின் இலக்கு வந்து மனதை பண்படுத்துவது, அகந்தையை குறைப்பது, சிந்தனையை சீரமைப்பது, கருணையை வளர்ப்பது, அன்பை வெளிப்படுத்துவது. இந்த மாற்றங்கள் உண்மையாக ஏற்பட்டால் முதலில் மாற வேண்டியது பேச்சு தான். இந்த மாற்றங்கள்லாம் நமக்கு உண்மையாக கிடைக்கணும்னா முதல்ல நம்மளோட பேச்சை வந்து மாற்றணும். அந்த பேச்சை மாற்றினாலே அதற்கேற்ற மாதிரி நம்மளோட கேரக்டரும் வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. தியானம் செய்து பேச்சு மாறவில்லை என்றால் தியானத்தின் பலன் வந்து நமக்கு இன்னும் முழுமையாக வெளிப்படலை அப்படின்றதுதான் நமக்கு புரிஞ்சுக்கணும். நம்மளே நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கணும், நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம். நம்ம தியானத்தில் அதிகமாக இருந்தாலும், நல்லபடியாக ஒரு நிலையை கிட்டினாலும் பேச்சு எப்படி இருக்கு அப்படின்றத சுய பரிசோதனை செய்து அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லைடு. தமிழ்ல வந்து ஒரு பழமொழி இருக்குது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதே போல அகத்தினோட நிலை, நம்ம ஸ்டேட் ஆஃப் இன்னர் அப்படின்றது எதுல தெரியும் அப்படின்னா நம்மளோட பேச்சுல, நம்ம பேசுற வார்த்தைகள் மூலமாக தெரியும். ஒருவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நீண்ட காலம் செயற்கையாக இனிமையாக பேச முடியாது.
பேசுறது ரொம்ப இனிமையா பேசுவாங்கன்னா அது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களோட அந்த பேச்சு உண்மைன்றது வெளிப்பட்டு தான் ஆகும். ஒரு கட்டத்தில் அவரோட உண்மையான மனநிலை வந்து வார்த்தைகள்ல கண்டிப்பாக வெளிப்படும். அதனால்தான் வந்து பேச்சு என்பது குணத்தின் சான்று அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிகேஷன் சைக்காலஜி அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது மனிதர்கள் ஒருவரின் குணத்தை மதிப்பிடுவது அவர் என்ன பேசுகிறார் அப்படின்றத பொறுத்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அவர் என்ன பேசுகிறார், எப்படி பேசுகிறார், அந்த உணர்ச்சி எந்த உணர்ச்சியுடன் பேசுகிறார், இந்த மூன்றையும் வைத்துதான் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டும் அல்ல, அது ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட கேரக்டரை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கம்யூனிகேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நம்ம பேசுற இந்த வார்த்தைகளோடு சேர்ந்து நமது மனநிலை, நம்மளோட மதிப்புகள், நம்மளோட பண்புகள், இது எல்லாத்தையுமே வந்து உணர்ச்சியோட முதிர்ச்சி, இது எல்லாத்தையுமே வந்து வார்த்தைகளோடு சேர்ந்து செல்கின்றன அப்படின்றத சொல்றாங்க. வார்த்தைகள் வந்து கர்மாவை உருவாக்குகின்றன. அதாவது பலர் கர்மா அப்படின்றது ஆன்மீகத்தில் நமக்கு தெரியும். பொதுவாக ஜென்ரலா கர்மா அப்படின்றது செயல் மட்டும் அப்படின்ற நினைக்கிறாங்க. ஆனா வந்து நிறைய பேர் நம்ம மறந்துடுறோம், பேச்சும் ஒரு வகையான செயல் அப்படின்றது. பிசிக்கல் ஆக்ஷன் மட்டும் செயல் இல்லை, நம்ம பேசக்கூடியதும் ஒரு வகையான செயல். ஒரு கடுமையான வார்த்தை வந்து பல ஆண்டுகள் ஒருத்தரோட மனதில் வந்து காயத்தை உருவாக்கும். அது நம்மளே நிறைய நேரத்துல பார்த்துருப்போம். நம்மளை பத்தி யாராவது பல வருஷங்கள் முன்னாடி ஏதாவது கடுமையா சொல்லியிருப்பாரு, அதை நம்ம இன்னும் மனசுல வந்து ஆழ்ந்து பதிஞ்சிருக்கும். அது அவர் பார்க்கும் போதோ இல்லை விரோதிகள் அப்படின்னு நினைக்கும் போது அவர் கண்டிப்பா நம்ம முகத்துல வந்து மனசுக்கு வந்து போவார். அதே மாதிரி ஒரு இனிய வார்த்தையும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு நம்பிக்கையை வந்து உருவாக்கும். எப்பயோ நமக்கு ஒரு டீச்சர் சொல்லியிருப்பாங்க, நீ நல்லா வருவடா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நல்லா வருவீங்க, இல்லை நம்மளோட நண்பர் யாராவது சொல்லியிருப்பாங்க, உறவினர்கள் யாராவது சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம இன்னும் நினைப்போம். அவர் பத்தி நினைச்சோன்னா ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணமும் நமக்கு வரும். அதனால்தான் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒரு கர்ம விதை அப்படின்றத உணர்ந்துக்கணும். உலகில் அனைத்து ஆன்மீக மரபுகளும் வந்து இதுதான் வந்து சொல்றாங்க. அது திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச குறள் தான். இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. அது அர்த்தம் நமக்கு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி புத்தர் என்ன சொல்றாருன்னா, ஸ்பீக் ஒன்லி வாட் இஸ் ட்ரூ, கைண்ட் அண்ட் ஹார்ட் அண்ட் பெனிஃபிஷியல். உண்மையான, கனிவான மற்றும் பயனுள்ளவற்றை மட்டுமே பேசுங்கள் அப்படின்றத சொல்றாரு. பகவத்கீதையும் வந்து அணுத்வேககரம் வாக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல வந்து மற்றவருக்கு துன்பம், பயம், கவலை அல்லது ஆத்திரம், கோபம் உண்டாக்காத வார்த்தைகளை பேச வேண்டும், அதுதான் உண்மையான வார்த்தைகள் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம மகரிஷி சொல்றது வந்து எண்ணத்தை சீரமை வாழ்க்கை சீராகும் அப்படின்ற சொல்றாரு. எண்ணம் சீரனால் பேச்சு தானாகவே சீராகும். மனவளக்கலை உங்கள் உள்ளத்தை மாற்றியதோ இல்லை அப்படின்றத மாற்றியதா இல்லையா அப்படின்றத உங்களோட பேச்சை கேட்டுதான் வந்து மற்றவங்க புரிஞ்சுக்க முடியும். சென்டர்ல போய் தவம் நடத்துறீங்க, இல்லை வந்து ஒருத்தங்க எக்ஸசைஸ் சொல்லி தரீங்க, தீட்சை கொடுக்குறீங்க, அவர்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட மனவளக்கலையோட முதிர்ச்சி இருக்கு. எல்லாத்தையும் கற்றுட்டு நம்ம அங்க வந்து அவங்க கிட்ட இது கூட தெரியாதா, புரிஞ்சுக்கோங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, கமாண்ட், கிரிட்டிசைஸ், கண்டம், கம்ப்ளைண்ட் அது மாதிரி பண்ணியிருந்தோம்னா அது வந்து நம்ம மனவளக்கலை முதிர்ச்சியில இல்லை அப்படின்ற ஒரு நிலையை தான் காமிக்குது. அடுத்ததாக ஆன்மீகமும் பேச்சும் அப்படின்ற தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம். ஆன்மீகம் அப்படின்னா என்ன? பல நினைப்பது போல வந்து அது கோயிலுக்கு செல்வதோ, இல்லை அறிவுத்தூர் கோயில் போறதோ, இல்லை தியானம் செய்வது, யோகா செய்வது, அப்புறம் வேதங்கள் படிக்கிறது, இல்லை பல புத்தகங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை. அவை அனைத்தும் ஆன்மீக பயிற்சிகள். முதலே பார்த்து அதெல்லாம் பிராக்டிஸ் தான். ஆனா ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது மனம், சொல், செயல் ஆகிய மூன்றும் தூய்மை அடைவதே ஆன்மீகம். எப்படிங்க? நம்மளோட மனம், சொல், செயல் மூன்றிலும் தூய்மை அடைய வேண்டும், அதுதான் உண்மையான ஆன்மீகம். நீங்க படிக்கிறது, செய்யறது அதெல்லாம் வந்து இம்மெட்டீரியல். நீங்க இந்த மூணுத்திலையும் வந்து சரியாக செயல்படவில்லை, எது வந்து ஒழுக்கமாக இல்லை அப்படின்ற அது வந்து எல்லாமே வந்து ஒரு இம்மெட்டீரியலான ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் நமக்கு தெரியும். ஆன்மீகத்தில் பயன் வந்து முதலில் வந்து பேச்சில் தான் வந்து தெரிய வேண்டும். ஒருவர் வந்து 10 ஆண்டுகள் தியானம் செஞ்சிருக்கலாம், நூற்றுக்கணக்கான ஆன்மீக நூல்களை படிச்சிருக்கலாம், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு யோகா கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆனா அவருடைய பேச்சில வந்து கோபம் இருந்தா, அகதம் இருந்தா, பிறரை இழிவுபடுத்தும் வார்த்தைகள் இருந்தா அவருடைய ஆன்மீகம் இன்னும் முழுமை பெறவில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஏன்னா ஆன்மீகத்தோட நோக்கம்
அறிவை சேர்ப்பது அல்ல, மனிதனை மாற்றுவது. அந்த மாற்றத்தின் முதல் அடையாளம் பேச்சு தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆன்மீகத்தோட நோக்கம் வந்து நம்ம எவ்வளோ நாலேஜ் கேதர் பண்றோம், எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறோன்றதில்ல, நாம மாறுறது தான் முக்கியம். அதன்படி நடப்பது தான் முக்கியம். அந்த மாற்றத்தின் முதல் அடையாளம் எங்க தெரியும் அப்படின்னா, ஒருத்தர் பேச்சு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த பேச்சு அப்படின்றது மனதினோட ஒரு அதிர்வலை அப்படின்றத உணரணும். அதாவது வேதாத்திரி மகரிஷி வந்து சொல்றது, பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வலைகளாய் இயங்குகிறது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காரு. நமது எண்ணங்களும் வந்து அதற்கும் ஒரு அதிர்வலை உண்டு. அந்த எண்ணம் வார்த்தையாக வெளிவரும் போது அந்த அதிர்வு மற்றவரின் மனதை தொடுகிறது. நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது மற்றவங்களோட மனதையும் வந்து தொடுது. எக்ஸ்பிரஸ் பண்ணலனாலும் அந்த எண்ணம் இதாகும். வார்த்தைகளாக வரும்போது இன்னும் அது மற்றவர்களிடம் சேர்ந்து கலந்து பிரபஞ்சத்திலும் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. ஒரே ஒரு வார்த்தை வந்து ஒருத்தரை உற்சாகமும் படுத்தலாம், ஒருவரை வந்து மனசோர்வுக்கும் தள்ளலாம், ஒருவரை வாழ்நாள் முழுவதும் ஊக்கமும் படுத்தலாம். எனவே நாம பேசுவது வெறும் ஒளி அல்ல, அது வந்து ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி அப்படின்றத உணர்ந்து நம்ம பேசணும். நம்ம யோசிக்க உண்டு, நம்ம பேசுறோம். மகான்களோட பேச்சு எப்பவுமே வந்து மனதை வந்து மாற்றுகிறது. அது எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மகான்கள் வந்து பெரிய வார்த்தைகளை பேசுவதனால இல்ல, அவர்களுடைய மனதில் தூய்மை, எண்ணத்தில் கருணை, நோக்கத்தில் நன்மை, இதுதான் அவங்களோட பேச்சு வந்து எல்லாரிடம் சென்றடைவதற்கான காரணம். எனவே அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அந்த ஒரு உயிர், அந்த லைஃப் ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு. அதனால்தான் வந்து வேதாத்திரி மகரிஷி, திருவள்ளுவர், புத்தர், வள்ளலார், ரமண மகரிஷி இவங்க பேசிய வார்த்தைகள் இன்று வரை மனித மனங்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றன. வார்த்தையின் சக்தி, அந்த வார்த்தையோட சக்தி எல்லாரிடமும் போய் ரீச் ஆயிட்டு இருக்கு. அது வந்து அந்த வார்த்தையில இல்லை, அதற்கு காரணம் வந்து அந்த வார்த்தைகள் இல்லை, அந்த வார்த்தைகள் பின்னால் இருக்கும் அந்த அவங்களோட சோல், அந்த பியூரஸ்ட் சோல், அதுதான் வந்து காரணம் அப்படின்றத உணரணும். அப்ப நம்ம சொல்ற வார்த்தைகள், நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தைகள் அவங்களுக்கு நல்லா போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். அந்த தரத்துக்கு நம்ம உயர்த்திட்டோம் அப்படின்னா நம்ம சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு போய் அழகாக வந்து சேரும். ஆன்மீகம் வந்து அகந்தையை வந்து கரைக்கணும். நம்மளோட ஆன்மீகம் வந்து அதோட பர்பஸே வந்து நம்மளோட நான் அப்படின்ற தான், தனது, எனது அப்படின்ற இந்த அகந்தையை வந்து கரைக்கிறது தான். இந்த நான் வந்து குறையவில்லை அப்படின்னா அது வந்து பேச்சில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வெளிப்பட்டுட்டே இருக்கும். நான் சொல்றதுதான் சரி, என்னை யாரும் திருத்தக்கூடாது, நான் பெரியவன், நீ யார் எனக்கு சொல்றது, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி பேசுறது வந்து ஒரு உண்மையான ஆன்மீகவாதிக்கான ஒரு வழிமுறைகள் இல்லை. ஒரு உண்மையான ஆன்மீகவாதி வந்து எப்படி இருப்பாருன்னா பணிவாக பேசுவார். அவருக்கு அந்த வாதம் செய்யறதோ ஆர்குமெண்ட் பண்றதோ அதுல எதுவும் விருப்பம் இருக்காது. அவரோட எண்ணம் வந்து அவரோட வாழ்க்கை தரத்தையும் மற்றவர்களோட வாழ்க்கை தரத்தையும் வந்து உயர்த்துறதுதான் வந்து இருக்கும். சில பேர் நினைப்பாங்க இனிமையாக பேசுறதுனால வந்து பலவீனமாக இருக்கிறோம், இவர் ரொம்ப சாஃப்டா பேசுறாரு, இவர் சரிபட்டு வர மாட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அது வந்து கடுமையாக பேசினாதான் நம்ம வந்து ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு கமாண்டிங் பண்ணாதான் ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்றாங்க. உண்மையிலே சொல்லணும்னா கடுமையாக பேசுறது ரொம்ப ரொம்ப எளிது. அதை பேசுறதுக்கு ஒரு ஆன்மீகவாதியா இருக்கணும்னு நீங்க அவசியமே இல்லை. ரோட்ல போறவனை கூட கூப்பிட்டு ஏதாவது ஒன்று வார்த்தைகள் விட்டீங்கன்னா அவங்க வந்து கடுமையாக பேசுவாங்க. அது ரொம்ப சாதாரண விஷயம். கோபம் வந்தாலும் அமைதியாக பேசுவது தான் வந்து ஒரு பெரிய தவம். இதைத்தான் வந்து பகவத்கீதை வந்து வாக்கு தவம் அப்படின்னு கூறுகிறது. மனம் கலங்காமல் பிறர் மனம் கலங்காதபடி பேசுவது ஒரு அற்புதமான தவம். நம்ம ஆன்மீக பயணத்தில் இருக்க நாம எப்பவுமே அந்த ஒரு எண்ணத்தை வந்து எப்பவுமே வச்சிருக்கணும். அது வந்து ஒரு பலவீனம் அல்ல, அதுதான் நம்மளோட பலம் அப்படின்றத உணர்ந்து செயல்படணும். அடுத்ததாக பேச்சு மனிதன் வந்து வெளிப்பாடு என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். பேச்சே வந்து மனிதனோட வெளிப்பாடு அப்படின்றது சொல்றோம். ஒரு மனிதனோட முகத்தை பார்த்து அவனோட மனதை வந்து முழுமையாக அறிய முடியாது. அவன் அணியும் அந்த ஆடைகளை பார்த்தோ அறிய முடியாது. அவனோட பதவி, செல்வம், கல்வி ஆகியவற்றை பார்த்தோ அவனோட உண்மையான குணத்தை வந்து அறிய முடியாது. யாராவது ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாலே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு சில நிமிடம் அவங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னா அவங்களோட மனதில் ஒரு தரம் நமக்கு என்ன அப்படின்றது புலன்படும்.
அதனால்தான் வந்து பேச்சு அப்படின்றது ஒரு மனதின் வெளிப்பாடு என்று நம்ம முன்னோர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. மனதில் உருவான எண்ணம் தான் வார்த்தையாக வெளிவருகிறது. ஒரு வார்த்தை வந்து திடீர்னு வந்து நம்ம வாயிலே சொல்றது இல்லை. அது ஒரு பயணத்தை செய்கிறது. அந்த உணர்வு வந்து எண்ணமாகுது. அந்த எண்ணத்துக்கு அப்புறம் அது ஒரு முடிவு வந்து அதுதான் வந்து வார்த்தையாக வருகிறது. உதாரணமாக யாரோ ஒருவர் உங்களை பாராட்டுறார் அப்படின்னா மனம் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறது, எண்ணம் வந்து உருவாகிறது. அதற்கு பதிலாக வந்து நன்றி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஒருத்தர் நம்மள ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாரு அப்படின் போது அவரை நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே போல யாராவது வந்து உங்களை அவமதித்தால் என்ன பண்றோம், மனதில் வந்து கோபம் உருவாகிறது. அந்த கோபம் வந்து வார்த்தையாக வெளிவருது. அதாவது அதாவது என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம ஒருத்தர் சொல்றதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கே நம்ம அந்த உணர்வு போய் அது சிந்தித்து ஒரு முடிவு எடுத்து நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்றதை நம்ம மனம் வந்து செயல்பட்டு இருக்கு. அதாவது நம்ம இந்த வார்த்தை மனதில் நடந்த செயல்முறையின் வந்து இறுதி வெளிப்பாடு. நம்ம அந்த ப்ராசஸ், ஒரு வார்த்தையை கேட்கிறோம்னா அது ஒரு ப்ராசஸ் உள்ள நடக்குது. அதை எடுத்துட்டு அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு வார்த்தையாக வெளிப்படுது. அப்ப அது மனதினோட செயல்பாடு தான் இந்த வார்த்தை அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும். இந்த மனதினோட செயல்பாடுக்கு அனைத்துக்கும் வந்து மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணம் தான். எண்ணம் உருவாகும் இடம் வந்து அந்த மனம். அந்த எண்ணம் வந்து பேச்சாகவும் செயலாகவும் அனைத்திற்கும் மூல காரணமாகவும் வந்து இருக்குது. எண்ணம் உருவாகும் இடம் வந்து எங்க நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயமானா அதுதான் நமக்கு பேச்சு செயல் வெளிப்படுறது எல்லாமே இருக்குது. அது வந்து ஒரு வாழ்க்கை சங்கிலி போல இருக்குது. எக்ஸாம்பிள், ஒரு பதிவு நமக்கு இருக்கு. அந்த பதிவு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு எண்ணமாக தோன்றுகிறது. அந்த எண்ணம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட சொல்லாக மாறுது. சொல் வந்து அந்த செயலாகுகிறது. அந்த செயல் வந்து பழக்கமாகிறது. பழக்கம் வந்து குணமாகிறது. அந்த குணமே வாழ்க்கை நமக்கு ஆகுது. அதாவது மறுபடியும் ஒரு பதிவாகி பதிவு எண்ணம். இது வந்து ஒரு தொடர் சங்கிலி போல. அப்போ நம்ம அந்த பதிவு எண்ணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அந்த அளவுக்கு முக்கியம் நம்ம பேசக்கூடிய அந்த சொல்களும் அப்படின்றத உணர்ந்து நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தணும். உளவியல் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜில வந்து ஒரு முக்கியமான கருத்து உள்ளது. லாங்குவேஜ் ரிஃப்ளெக்ஸ் இன்னர் காக்னிஷன். ஒருவோட உள் முகத்தை வந்து அவங்களோட வார்த்தைகள் வெளிப்படுத்தும் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது ஒரு பயன்படுத்தும் மொழி அவரது சிந்தனை, நம்பிக்கை, உணர்ச்சி, மனப்பான்மை இவற்றை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமாக ஒருவர் எப்போதும் வந்து என்னால முடியாது, எல்லாம் பிரச்சனை, யாரும் நல்லவங்க இல்லை அப்படின்னு பேசிட்டே இருந்தாருன்னா அது அவரோட மனதில் வந்து எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருப்பது அப்படின்றத காட்டுறது. மற்றொரு வந்து பரவாயில்லப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதும், பார்த்துக்கலாம் எல்லாம் சரி செஞ்சிருவோம் அப்படி நம்பிக்கையோடும் வந்து முயற்சி செய்வோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவருடைய மனம் வந்து நேர்மறையாக இருக்கிறது அப்படின்றத உணரலாம். ஒருத்தர் பேசுறது வச்சே அவரு பாசிட்டிவ் அப்ரோச் வச்சிருக்காரா, நெகட்டிவ் அப்ரோச் வச்சிருக்காரா, அவரோட வாழ்க்கையில என்னென்ன மனதில் இருக்கக்கூடிய தரம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீகத்தினோட பார்வையில வந்து ஆன்மீகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதை தூய்மைப்படுத்துவது அப்படின்றத நம்ம பார்த்தோம். மனம் தூய்மையாக இருந்தால் பேச்சு தானாகவே மாறும். ஒரு குளத்துல வந்து நீர் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து வரும் அந்த ஓடையும் சுத்தமாக இருக்கும். அதே போல மனம் சுத்தமாக இருந்தால் பேச்சும் வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்றத நம்ம உணர்ந்து பக்குவப்படணும். கோபத்தின் போது உண்மையான மனம் வந்து வெளிப்படும். ஒருவருக்கு அமைதியாக இருக்கும் போதோ அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவரா தோணலாம். ஆனா அந்த கோபம் வரும்போது அவர் பயன்படுத்தும் வார்த்தைகள் அவருடைய மனதின் வந்து உண்மையான நிலையை காட்டுகின்றன. அதனால்தான் ஆன்மீக பயிற்சியில வந்து வெற்றி பண்ணணும் அப்படின்னா இந்த கோப நேரத்துல வந்து வார்த்தைகள் வந்து பார்த்து பேசணும், கொஞ்ச நேரம் பாஸ் விட்டு பேசணும். அதனாலதான் மகரிஷி சினம் தவிர்த்தல் அப்படின்ற ஒரு பயிற்சி நமக்கு கொடுத்திருக்காரு. அடுத்ததாக ஏன் இனிமையான பேச்சு ஆன்மீகத்தின் அடையாளம். இனிமையாக பேசுறது ஒரு ஆன்மீகத்தோட அடையாளம் அப்படின்றது ஏன் அப்படின்றத பார்க்க போறோம். ஒருவர் எத்தகையவர் அப்படின்றது உணர நாம் வந்து அவருடைய மனதை வந்து பார்க்க முடியாது. ஆனா அவர் மனதில் இருந்து வரும் அந்த பேச்சை கேட்டு நம்ம அதை அறிய முடியும். ஆன்மீகத்தில் வந்து நோக்கம் வந்து மனதை மாற்றுவது அப்படின்றத பார்த்தோம். மனம் மாறினால் பேச்சு மாறும். மனதை பண்படுத்துவதே மனித வாழ்க்கையின் நோக்கம். அந்த நம்ம மகரிஷி சொல்லியிருக்கோம், அதுதான் மனதை பண்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு.
ஆன்மீகம் அப்படின்றது வெளியுலகை மாற்றுவதல்ல, உள்ளுலகத்தை மாற்றுவது. மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி மற்றவங்களை மாற்றுறது இல்லை. முதல் ஆன்மீக மாற்றம் எங்க இருந்து வரணுங்க? நம்மளோட நம்ம கிட்ட இருந்து தான் வந்து வரணும். நம்மளோட உள்ளுலகத்தை வந்து மாற்றணும். ஒரு உண்மையாக ஆன்மீகத்தில் வளர்ந்தார் அப்படின்னா அவரோட கோபம் வந்து குறையும், அகந்தை கரையும், பொறுமை அதிகரிக்கும், கருணை மலரும், அன்பும் வந்து விரிவடையும். இந்த மாற்றங்கள் முதல்ல வந்து எங்க தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேசுற பேச்சுல தான் வந்து முதல்ல தெரியும். அதனால்தான் மனம் வந்து மாறியதுக்கான சான்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசக்கூடிய பேச்சு தான். இனிமையான பேச்சு அப்படின்றது உள்ளத்தில் அமைதியின் ஒரு ஒளி போல வந்து இருக்கும். கடலில் வந்து புயல் இருந்தால் அலைகள் வந்து கொந்தளிக்கும். அது போல கடல் அமைதியாக இருந்தால் அலைகளும் அமைதியாக இருக்கும். அதே போல மனதின் குழப்பம் இருந்தால் பேச்சிலும் குழப்பம் இருக்கும். மனதில் அமைதி இருந்தால் பேச்சிலும் அமைதி இருக்கும். மனதின் தன்மை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளோட சொல்லின் தன்மை இருக்கும். ஒருத்தர் மனதோட தன்மை கோபமாக இருந்தது அப்படின்னா அவரோட சொல்லின் தன்மை எப்படி இருக்குங்க? கடுமையாக இருக்கும். பயமாக இருந்தது அப்படின்னா சந்தேகமும் நம்பிக்கையற்ற தன்மையும் வந்து பேச்சில் வந்து இருக்கும். பொறாமை அப்படி இல்லைன்னா வெறுப்பு இருந்தது அப்படின்னா நேரடியாக சில விஷயத்த பேச மாட்டாங்க, மறைமுகமா பேசுறது, இந்த குறை கூறுறது, இந்த குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்டைரக்டா வந்து பேசுறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். மகிழ்ச்சியோட மாறாக மகிழ்ச்சியும் உற்சாகத்தோட ஒருத்தர் இருந்தாருன்னா அவரோட வார்த்தைகள் எல்லாம் நேர்மறை வார்த்தைகளாக இருக்கும். அன்பு, காதல், அந்த அஃபெக்ஷன் அது மாதிரி இருந்தது அப்படின்னா அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பாராட்டுகள், ஆறுதல் தரும் சொற்கள் அது போன்றதாக இருக்கும். இனிமையாக பேசுவது பலவீனம் அல்ல அப்படின்றத நம்ம மறுபடியும் சொல்றது கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். நம்ம கம்மியா போயிட்டோம், அவர்கிட்ட ஒருத்தர் கடுமையா பேசுறாருன்னா நம்ம அவர்கிட்ட சாஃப்டா பேசணும்னா அது நம்ம பலவீனம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். அது உண்மையிலே வந்து ஒரு வகையான மன வலிமை. கோபம் வந்தவுடன் வந்து கத்துவது வந்து ரொம்ப ரொம்ப எளிது. அது வந்து ஒரு நாய் கூட வந்து கல்லெடுத்து வச்சிங்கன்னா அது குலைக்கதான் செய்யும். அதுக்கு வந்து ஒரு பெரிய ஆன்மீகவாதியா நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. கோபம் வந்தாலும் மற்றொரு மனம் புண்படாமல் பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். அதுதான் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு செயல். அதற்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல சுய கட்டுப்பாடு வேணும். நம்மளோட வார்த்தைகள், எண்ணங்கள் நம்ம உணர்ந்து விழிப்பு நிலையில் இருந்து அதை செயல்படுத்தக்கூடிய வகைகளாக இருக்கணும். அந்த சுய கட்டுப்பாடு நம்மளோட நம்ம புலன்கள் எதுவும் நம்மளோட கட்டுப்பாட்டுல வந்து இருக்கணும். ரெண்டாவது பொறுமை இருக்கணும். பொறுமையா இருந்து பார்க்கணும். எடுத்தோடனே எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதே ஒரு பெரிய பதிலாக இருக்கும். அதை நம்ம உணர்ந்து செய்யணும். மூணாவது விழிப்புணர்வு. எப்பவுமே அந்த கான்சியஸ் ஃபேக்டர், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்குது அப்படின்றத உணர்ந்து அந்த விழிப்பு நிலையிலேயே நம்ம செயல்களை செய்ய வேண்டும். நாலாவது கருணை, அந்த கம்பேஷன். ஒருத்தரோட வந்து எப்பொழுதும் எல்லாரிடமும் வந்து கருணையோட இருக்க வேண்டும். அதுதான் ஆன்மீகத்தின் வந்து ஒரு சிறந்த ஒரு வெளிப்பாடு. இவை எல்லாமே வந்து நம்மளோட ஆன்மீகத்தோட வளர்ச்சியை வந்து அறிகுறிகள். நீங்க எவ்வளவு ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைகிறீங்க அப்படின்றது உங்களோட சுய கட்டுப்பாடு எப்படி இருக்கு, பொறுமை எப்படி இருக்கு, விழிப்புணர்வு எப்படி இருக்கு, நீங்க மற்றவர்கள் பேசும் வார்த்தைகள் எப்படி இருக்குன்ற, கருணையாக இருக்கிறீங்களா அப்படின்ற பொறுத்துதான் வந்து இருக்கு. திருக்குறள் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக பேச்சு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று. அது ஒரு மரத்தின் இனிய கனிகள் இருக்கும்போது கசப்பான காயை யாரும் சாப்பிட மாட்டார்கள். அதே போல வந்து இனிமையாக சொல்லக்கூடிய இடத்துல வந்து கடுமையாக பேச வேண்டாம். இது வெறும் ஒழுக்கம் மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக பண்பு அப்படின்றத சொல்றாரு. அதே மாதிரி பகவத்கீதையில் வந்து நம்ம பார்த்தோம், அனுத்வேகரம் வாக்கியம். இதை நேரடி பொருள் என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தாத அல்லது பதற்றம் அடைய செய்யாத வந்து பேச்சு தான் வந்து பேசணும் அப்படின்றத சொல்றாங்க. இனிமையான பேச்சு வந்து உறவுகளை வந்து உருவாக்குறது. இறைவன் வந்து மனிதன் வந்து தனியாக வாழ படைக்கும். நம்ம தான், சமுதாயம், இயற்கை, இந்த மூணோட இணைப்பு தான் நம்ம அப்படின்றத பார்த்துருக்கோம். நமக்கு எல்லாமே தெரியும். உறவுகளோட வந்து வாழதான் வந்து இந்த இறைநிலை நமக்கு படுத்திருக்கு. இந்த சமுதாயத்தோட வாழதான், ஒன்றி வாழதான் நமக்கு இந்த இயற்கையோட ஒன்றி வாழதான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். உறவுகளை வளர்ப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பணமோ பதவியோ அறிவோ அது இல்லை. ஒரு பேச்சு, ஒரு ஆறுதலான பேச்சு, ஒரு அன்பான பேச்சு, ஒரு கனிவான பேச்சு.
ஆன்மீகம் அப்படின்றது எல்லா உயிர்களையும் வந்து தன்னுயிர் போல நேசிப்பது. அப்படின்னா அந்த அன்பு முதல்ல வந்து எதுல வெளிப்பட வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பேச்சுல தான், நம்ம கம்யூனிகேட் பண்றதுல தான் வந்து அது முதல்ல வெளிப்படணும். அடுத்ததா வந்து பேசும் விதம் நமக்கு நமது கர்மாவை வந்து குறைக்கிறது அப்படின்றத பார்த்துருக்கோம். நம்ம ஆன்மீகத்தோட பலன் வந்து கர்மா அப்படின்றது செயல் மட்டும் இல்லை, நம்ம அந்த சொல் அப்படின்றதையும் பார்த்தோம். கர்மா அப்படின்றது உடலால் செய்யும் அந்த சொல்லு மட்டும் அப்படின்னு இல்லை, மனம் சொல் செயல் என்ற மூன்றாலும் உருவாகிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வார்த்தையும் வந்து ஒரு செயல் அப்படின்றத பார்த்தோம். ஒருவர் கையால் அடித்தால் அது மட்டும் ஒரு செயல் இல்லை. ஒரு கத்தியில குத்துறது, ஒரு கத்தியில சர்ஜரி பண்றது அது ஒரு செயல் இல்லை. அதே போல ஒரு மனதை வந்து வார்த்தையால் காயப்படுத்துவதும் ஒரு செயல் தான், அதுவும் ஒரு பதிவு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுல வேறுபாடு என்ன அப்படின்னா, உடல் காயம் வந்து சில நாட்கள் ஆறிவிடும். தீயினால் சுட்டப்பொன் உள்ளாரும் ஆறாதே சுட்டப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வார்த்தையால் ஏற்பட்ட மனக்காயம் அப்படின்றது பல ஆண்டுகள் மறையாமல் இருக்கும். அது வந்து பலருக்கு வந்து 20 வருடங்களுக்கு முன்பு யாரோ சொன்ன ஒரு அவமானமான வார்த்தை இன்னும் வந்து நம்ம இத்தனை வருஷமா வந்து நினைவில் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார்த்தைகளும் வந்து ஒரு கர்ம விளைவுகளை உருவாக்குகின்றன அப்படின்றது. அதனாலதான் வந்து அது நமக்கு இன்னும் அந்த இம்பாக்ட் வந்து பல வருஷங்கள் ஆகியும் நமக்கு அது பதிவாக இருந்து எண்ணமாக உணர்ச்சியாக தோன்றும் போது எண்ணமாக வந்து திரும்பியும் வந்து அது ஒரு சைக்கிளா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. சரி, ஒரு உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கல்லை நம்ம எரிந்தோம் அப்படின்னா அது முதல்ல வந்து மற்றதை தாக்குது. ஆனால் அதை எரிந்த செயல் நம்முடைய குணத்துல வந்து ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது. அதே போல நாம கோபமாக பேசும்போது முதலில் மற்றவர்கள் மனம் காயப்படும். ஆனால் அதே நேரத்துல வந்து நம்முடைய மனதிலும் அந்த கோபத்தின் பதிவு, கடுமையின் பதிவு, அகந்தையின் பதிவு ஆழமாக வந்து பதிகிறது அப்படின்றத நம்ம உணரணும். இதுவே வந்து கர்மா. ஒவ்வொரு கோபமான வார்த்தையும் மற்றவரை வந்து விட முதல்ல வந்து நம்ம மனதை தான் வந்து எடுக்கிறது. அவங்களுக்கு கொடுக்குற பாதிப்பு எதுவோ அதை விட அதிகமா நமக்கும் பாதிப்பு கொடுக்குது. அவங்களுக்கு கொடுக்குற பாதிப்பும் நமக்கு இன்னும் மல்டிப்ளை ஆகி கர்மாவாக பதிவாக நமக்கு செயல்படுது. கர்மா அப்படின்றது கெட்ட விளைவு மட்டும் இல்ல, அது வந்து நல்ல கர்மாவும் உண்டு. ஒரு நாள் வந்து நீங்க மிகவும் கவலையோட இருக்கிறீங்க, யாரோ வந்து ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கவலைப்படாதீங்க, நீங்க இதெல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், உங்களுக்கு ஆறுதலா பேசுறாரு, மனசை வந்து தன்மையாக பேசுறாரு அப்படின் போது அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை தருகிறது இல்ல. அவர் என்ன ஆக்சுவலா செஞ்சாரு? பணம் கொடுக்கல, பொருள் கொடுக்கல, ஒரு நல்ல வார்த்தையை மட்டும் கொடுத்தார். அந்த வார்த்தை வந்து ஒரு நல்ல கர்மாவாக மாறிவிட்டது. அதனால நம்ம வார்த்தைகள்லயும் பேசும்போதே அதுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வினைப்பதிவும் நமக்கு சேர்க்குது அப்படின்றத உணர்ந்து பேசணும். பேச்சு வந்து உறவுகளை வந்து வளர்க்குது அப்படின்றத உணர்ந்துக்கணும். உறவுகள் வந்து கர்ம பலன்களை உருவாக்குகின்றன. அந்த வாழ்க்கையில் நமது மகிழ்ச்சி பெரும்பாலும் உறவுகளின் தரத்தை பொறுத்தே வந்து உறவுகளை உருவாக்குகிறது. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எதை பொறுத்து இருப்பாங்க அப்படின்னா, நம்ம நடந்துக்கிற செயல், நம்ம பேசக்கூடிய பேச்சை பொறுத்து தான் வந்து இருக்காங்க. ஒருத்தர் எப்பவுமே கடுமையாக இருந்தார் அப்படின்னா அவர் பக்கத்துல யாருமே கூட போக மாட்டாங்க. ஒருத்தர் ரொம்ப சாஃப்டா இருக்கிறார் அப்படின்னா அவரோட அந்த வைப்ரேஷன் நம்ம அவரை பத்தி தெரியலனா கூட அவர்கிட்ட போய் நின்று பேசணும் அப்படின்ற ஒரு இதை கொடுக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு நம்மளோட தரத்தை உயர்த்துவதற்கு இந்த ஆன்மீக பேச்சு ரொம்பவே வந்து முக்கியம். இந்த உறவுகளை உருவாக்குறது வந்து அந்த பணமோ அறிவோ அது இல்லை, பேச்சு அப்படின்றத உணர்ந்து நம்ம வார்த்தைகளும் கனிவாக வந்து பேசணும். நம்ம அதுல வந்து ஸ்டேட்டஸ்கோ பார்க்கக்கூடாது, அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. எல்லாரிடமும் சமமாக இனிமையாக கனிவாக பேசணும். நல்ல வார்த்தைகள் வந்து நல்ல கர்மாவின் பலன் தான் வந்து நம்ம எப்பவுமே அதை அறுவடை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வார்த்தைகள் வந்து சுத்தமாக இருக்கணும். பேச்சு வந்து கர்மாவை வந்து உருவாக்குது அப்படின்றத கீதை வந்து நமக்கு சொல்லுது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாக பேசு, இனிமையாக பேசு, நன்மை தருணமாக பேசு, பிறரின் மனம் வந்து கலங்காதபடி பேசு அப்படின்றத கீதையும் நமக்கு அறிவுறுத்து கொண்டிருக்கிறது.
சரி, இதெல்லாம் பார்த்தோம். அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடுமையான வார்த்தைகளும் இனிய வார்த்தைகளும் நமது உடலையும் மூளையையும் எப்படி மாற்றுகின்றன அப்படின்றத அறிவியல் மூலமா பார்த்துக்கலாம். பலர் நினைக்கிறது வந்து வார்த்தை தானே, அதனால என்ன ஆக போகுது, சும்மா பேசுறோம் தானே, நம்ம என்ன செயலா செய்யறோம், அவனை பாரு, அவனை நான் என்ன பண்றேன் பாரு, அவனை வெட்டிடுறேன் பாரு, அப்படி இப்படின்னு பேசுறது தானே, அதுல என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நியூரோ சயின்ஸ், நவீன நரம்பியல் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வார்த்தை வந்து வெறும் மொழி அல்ல, அது மூளையில் ஒரு ரசாயன மாற்றத்தை, கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்குது அப்படின்னு சொல்றது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் நமது மூளையில் சில ஹார்மோன்களை, நரம்பியல் ரசாயனங்களை வந்து, நியூரோ கெமிக்கல்ஸை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றது. அதனால்தான் வந்து இனிய பேச்சு வந்து மருந்து போன்றது, கடுமையான பேச்சு வந்து நஞ்சு போன்றது அப்படின்றதும் சான்றோர்கள் சொல்வது உண்டு. கடுமையான வார்த்தைகள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக யாராவது உங்களிடம் வந்து உன்னால எதுவும் முடியாது, நீ வந்து உன்னால யூஸே இல்லை, நீ பயனற்றவன், உன்னிடம் வந்து அறிவே இல்லை, நீ ஒரு முட்டாளு அப்படின்ற மாதிரி பேசுகிறான்னு வச்சுக்கலேன். உடனே உங்களோட உடலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. இந்த கார்டிசால் அப்படின்றது மன அழுத்த ஒரு ஹார்மோன். முதலில் நமது மூளையை அது என்ன பண்ணுதுன்னா, அந்த நமக்கு ஒரு இந்த மாதிரி பேச்சை கேட்டோடனே நமக்கு மூளைக்கு வந்து ஒரு ஆபத்து அப்படின்ற ஒன்று சொல்லி வந்து ஒரு மெசேஜ் போகுது. அது நினைச்ச உடனே இந்த கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. கார்டிசால் அதிகமான என்ன ஆகும் அப்படின்னா, மன அழுத்தம் அதிகரிக்கும், கவலை அதிகரிக்கும், பயம் அதிகரிக்கும், கோபம் அதிகரிக்கும், சிந்தனை வந்து தெளிவுக்கு குறையும். நம்ம என்ன பண்றோம்னு தெரியாமலே நம்ம அது பதட்டத்துல பண்ணுவோம். இது நம்ம வந்து உடம்போட ஒரு எமர்ஜென்சி அலார்ம் சிஸ்டம். இந்த நிலை வந்து எப்பயாவது வந்தா, எமர்ஜென்சிக்கு வந்தா பரவாயில்ல, அடிக்கடி நமக்கு இது வந்துச்சு அப்படின்னா உடல் வந்து நமக்கு சோர்ந்து போகும். எப்பவுமே நம்ம ஆக்டிவா இருக்க மாட்டோம். இதுலயே ஸ்ட்ரெஸ்லயே பயத்திலேயே இருக்கும்போது நமக்கு இதாகும். ரெண்டாவது, இந்த இதனால வந்து நமக்கு இதே தொடர்ந்து இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். கடுமையான வார்த்தைகள் கேட்டவுடன் மூளை வந்து நான் பாதுகாப்பா இல்லை அப்படின்ற உணர்வு, தசைகள் வந்து இருக்கும், சுவாசம் வந்து வேகமாகும், இதயம் வேகமாக துடிக்கும், கவனம் வந்து சிதறும். அதனால ஒருவர் வந்து திட்டிய பிறகு நாம் வந்து வேலை செய்ய முடியாமல், அதை பத்தியே நினைச்சிட்டே நம்ம செய்யற வேலைகள் வந்து கவனம் இல்லாமல் வேலை சரியாக செய்ய முடியாமல் போகும். இது மட்டும் இல்லாம இது போக போக நாளடைவில் வந்து பிளட் ப்ரெஷரும் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. கோபம், பயம், அவமானம் இவை அனைத்தும் வந்து நம்மளோட அட்ரினலின் அந்த மற்றும் அந்த கார்டிசால் அதை வந்து அதிகரிக்கின்ற, அந்த அட்ரினலின் வந்து சுரக்கிறதையும் கார்டிசால் சுரக்கிறதையும் வந்து அதிகரிக்கணும் அப்படின்றத ஆய்வுகள் சொல்றாங்க. அதோட விளைவாக இதயம் வந்து வேகமாக துடிக்கும். இதயம் வந்து வேகமாக வந்து துடிக்கிறது. ரத்த அழுத்தங்கள் வந்து கலங்குகின்றன. இந்த நாளங்கள் வந்து சுருங்குது. ரத்தத்தை அழுத்தம் அதிகமாகுது, இதயம் வேகமாக துடிக்கிறதுனால அந்த நாளங்கள் வந்து சுருங்குகின்றன. ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகுது. அதனால தினமும் வந்து வீட்டில் வந்து சண்டை அதிகமாகும், கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து பிரச்சனை அதிகமாகும், அவங்களுக்கும் வந்து மனதளவுல பாதிப்பு ஏற்படும். அந்த உயர் ரத்த அழுத்த நோய் இருக்கிறதுனால நமக்கு இதய நோய், அப்புறம் தூக்கமின்மை போன்ற சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு நிறையவே வந்து வரும். மாறாக இனிய வார்த்தைகள் அப்படி சொல்லணும் அப்படின்னா, எதிர்மாறாக நமக்கு இனிய வார்த்தைகள் பேசுறோம் அப்படின்னா, யாராவது உங்ககிட்ட வந்து நான் உன்னை நம்புறேன், நீங்க வந்து மிகவும் நன்றாக செஞ்சீங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கூட துணை எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது மூளையில் வந்து அற்புதமான ஒரு மாற்றமும் ஏற்படுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், அது லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்பு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இல்லைன்னா ட்ரஸ்ட் ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து அதிகமாகுது. அது அதிகமான என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை உருவாகும், அன்பு அதிகரிக்கும், பயம் குறையும், உறவுகளோடு வந்து ஒரு வலுவான நிலை ஏற்படும், மனம் வந்து அமைதியாகவும் மாறும். அதனால்தான் ஒரு தாய் வந்து குழந்தையிடம் பேசும் அன்பான வார்த்தைகள் அந்த குழந்தையின் மூளை வளர்ச்சியை வந்து மாற்றுகின்றன அப்படின்றதையும் வந்து ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆக்சிடோசின் மூலமாக மட்டும் இல்லாமல் டோப்பமைன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு ரசாயனமும் ஒன்று உருவாகுது. இந்த மூளை வழங்கும் வந்து ரிவார்ட் கெமிக்கல். இது வந்து ஒரு பயிற்சி, ஒருத்தருக்கு வெற்றி கிடைச்சதுன்னா அதுக்கு ரிவார்ட் கொடுப்பாங்களா, அது மாதிரியான ஒரு ரிவார்ட் கெமிக்கல் தான் வந்து இந்த டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது.
யாராவது நம்மை பாராட்டினால் அல்லது நல்ல வேலை அப்படி நல்லா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டோப்பமைன் வந்து அதிகரிக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உற்சாகம் நம்ம உடல்ல வந்து ஒரு வகையான உற்சாகம் தோன்றும், தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கிறது, மேலும் வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து வருகிறது. மகிழ்ச்சி மனதில் வந்து மகிழ்ச்சியும் வந்து பிறக்குது. அதனால்தான் வந்து ஒரு நல்ல ஆசிரியரின் பாராட்டு வந்து ஒரு மாணவனின் வாழ்க்கையே மாற்றி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை வந்து எந்த அளவுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணி இது பண்றாங்களோ அது வந்து அவங்களோட வாழ்க்கையில மாற்றம், அவர் அதற்கான வர்த்து இல்லைனாலும் அந்த வர்த்தை அவருக்கு கொடுக்கக்கூடியவராக மாற்றுகிறது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மூணாவதாக வந்து செரோட்டனின் அப்படின்ற ஒரு ரசாயனமும் வந்து நல்ல வார்த்தைகள் கேட்கும் போது இதாகுது. இந்த மன அமைதியின் வந்து இந்த ரசாயனம் செரோட்டனின் அப்படின்றது நம்ம இன்னர் பீஸ்க்கான ஒரு ரசாயனம். இது வந்து மன அமைதி, உணர்ச்சியோட சமநிலை, இந்த சாட்டிஸ்பாக்சன், திருப்தி அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்கிறது. இவற்றுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமையான வார்த்தைகள், மரியாதை, அன்பு, இந்த இது எல்லாமே வந்து இந்த செரோட்டனின், ஆக்சிடோசின், டோபமைன் இதெல்லாம் சுரக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணங்களாக இருக்குது. இதனால நமக்கு மனச்சோர்வு இருக்காது, அமைதி அதிகரிக்கிறது, பொறுமை வளர்கிறது, நம்பிக்கையும் வந்து உருவாகிறது. ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, கடுமையான வார்த்தைகள் வந்து கார்டிசால் அது உருவாக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, கோபம் அதிகமாகுது, பயம் அதிகமாகுது, உறவுகளோட நமக்கு பலவீனம் ஆகுது. அது வந்து நம்மளோட கர்மாவை வந்து பாதிப்பு எடுத்து பதிவாகி நமக்கு நெகட்டிவ் விஷயத்தை கொடுக்குது. இனிய வார்த்தைகள் வந்து ஆக்சிடோசின் அதிகமாகுது, நம்பிக்கை அதிகமாகுது, அதனால மன அமைதி அதிகமாகுது, அன்பு அதிகமாகுது, தன்னம்பிக்கை அதிகமாகுது, உறவுகள் வந்து வலுப்படும், நல்ல கர்மாவாக நமக்கு அது உருவாகும். அப்ப அந்த வார்த்தைகளே நமக்கு ஒரு நல்ல பதிவுகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடும். அந்த ஒரு வார்த்தை வந்து காதில் கேட்கிறது அப்படின்றது நம்ம எதுவும் நினைக்கிறதும் சும்மா காதல் கேட்கிற ஒரு ஒலி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது நேராக மூளைக்கு சென்று ரசாயனத்தை வந்து மாற்றுகிறது. அதனால் வார்த்தை வந்து வெறும் ஒலி அல்ல, அது உயிரை தொடும் ஒரு ஆற்றல் அப்படின்றத நம்ம உணர்ந்து செயல்படும். இனிய வார்த்தைகள் வந்து மருந்தை போல வந்து குணப்படுத்துகின்றன. கடுமையான வார்த்தைகள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் காயங்கள் உருவாக்குகின்றன. எனவே வந்து இனிமையாக பேசுவது ஒரு சமூக பண்பு மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக சாதனையும் கூட அப்படின்றத உணர்ந்து நம்ம செயல்படணும். அறிவியல் அடிப்படையிலான வந்து ஆரோக்கியம் வந்து ஆரோக்கிய பழக்கமும் அது அறிவியல் அடிப்படையில் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேபிட் அப்படின்றதும் வந்து சொல்றாங்க. பிளசண்டா பேசுறது, அந்த இனிமையா பேசுறது வந்து கேட்பவங்களுக்கு மட்டும் இல்ல, முக்கியமா வந்து அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, அதை விட வந்து இனிமையாக பேசுறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து மூளையிலும் உடலிலும் வந்து இந்த நம்ம சொன்ன இந்த எல்லா மாற்றத்தையும் அவங்களுக்கும் அது கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்கள் வந்து மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான வார்த்தைகள் வந்து முதல்ல உங்களுக்கே அது ஒரு மருந்தாக செயல்படுகின்றன. உங்களோட எண்டோஃபைன் அதிகரிக்கின்றன. இயற்கை அது எண்டோஃபைன்ன்றது ஒரு வலி நிவாரணி. இயற்கையாக உங்களோட மனதிற்கு இருக்கக்கூடிய வலியையும் அது கம்மியாக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர்கிட்ட கஷ்டம் அப்படின்னும் போது உங்க கஷ்டம் இருந்தாலும் அவர்கிட்ட நீங்க ஆறுதலா பேசும்போது அது அவருக்கு சந்தோஷம் தருதோ, எந்த அளவுக்கு சந்தோஷம் தருதோ அது அந்த அளவுக்கு நமக்கும் சந்தோஷம் கொடுத்துருக்கு. கரெக்டுங்களா? அது ஒரு இயற்கை நமக்கு ஒரு நிவாரணியாக அந்த என்டாஃபின் அப்படின்ற ஒரு ரசாயனம் சுரந்து நமக்கு அது ஒரு இயற்கை வலி நிவாரணியாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ஆக்சிடோசின், டோப்பமைன் அது எல்லாமே நமக்கும் வருது. அதனால அன்பாக பேசும்போதும் நம்ம மற்றவர்களுடன் சிரிச்சு பேசும்போதும் பிறரை சிரிக்க வைக்கும் போதும் இந்த எண்டோர்ஃபைன் அப்படின்ற இந்த இயற்கை ரசாயனங்கள் வந்து சுரக்கின்றன. இதனால வந்து மனம் வந்து ரொம்ப லேசாகுது, உடல் சோர்வு வந்து குறையுது, வலி உணர்வு நமக்கு இருக்கக்கூடிய அந்த வலி உணர்வுகள்லாம் வந்து குறையுது, ஒரு புத்துணர்ச்சி வந்து நமக்கு கிடைக்குது. அதனால்தான் சிரித்து பேசும் வந்து மனிதர்கள் எப்போதும் வந்து உற்சாகத்தோடு தோன்றுகிறார்கள். ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே, அவர்கிட்ட போனாலே எதை பத்தி எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே பேசுவாரு. அவங்க கிட்ட போகணும்னு நமக்கு தோணும். அவங்களும் உற்சாகமா வச்சிருப்பாங்க, நம்மளையும் வந்து உற்சாகமாக இருப்பாங்க. அது மாதிரியான நண்பர்கள் நாம இருந்தாலோ நம்ம நண்பர்களாக இருந்தாலோ அவங்களுக்கு வந்து அந்த கார்டிசால் அதிகமாக வந்து சுரக்காது. ஆனால் அமைதியாக, அன்பாக, பொறுமையாக பேசுபவர்களுக்கு இந்த கார்டிசால் வந்து அந்த சுரக்கிறது வந்து கம்மியாகுது. கார்டிசால் எதுக்கு சுரந்தா என்ன அதிகமாகும் பார்த்தோங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அப்ப இந்த கார்டிசால் சுரப்பு வந்து இது மாதிரி அன்பாக இனிமையாக சிரித்து பேசுபவர்களிடம் வந்து குறையுது அப்படின்றது ஆராய்ச்சி வந்து சொல்லியிருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா கோபம் குறையுது, ரத்த அழுத்தம் குறையுது, இதயத்தின் வந்து வேலை பளுவும் வந்து
குறையுது. மெதுவாகவும் அமைதியாகவும் பேசும்போது நமது சுவாசம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சீராக இருக்குது. பதட்டத்தோட பேசும்போது அதோட நம்பர் ஆஃப் பிரீத்ஸ் பெர் மினிட் வந்து அதிகமாக இருக்கிறது. சீராக பேசும்போது அது நம்பர் ஆஃப் பிரீத்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. பிரீத் கம்மியாச்சு அப்படின்னா நம்ம இதய துடிப்பும் வந்து சமநிலைக்கு இருக்கும், ரத்த ஓட்டமும் வந்து சீராக இருக்கும். இது நம்மளோட பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். 2 வகையான நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ஒன்று சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், ஒன்று பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது உடலை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வந்து நரம்பியல் அமைப்பு. அது வந்து அதிகமாக செயல்படுகிறது நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள் பேசும்போது. ஆனால் நம்ம ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் ஸ்டேட்ல இருக்க முடியுது அப்படின்றத ஆராய்ச்சிக்கு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இது மாதிரி பேசும்போது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. நீண்ட காலமாக அமைதியான மனநிலை இருந்தால் நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையுது, கார்டிசால் குறைகிறது. இதன் விளைவாக நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூனிட்டி அப்படின்றதும் மேம்படுது. அதனால மகிழ்ச்சியாக வாழவும் வந்து இனிமையாக பேசவும் வந்து பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நோய்களையும் விட்டு நம்ம வெளியில வரலாம். சில மன அழுத்தம் சார்ந்த நோய்கள் வந்து குறைவாகவும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது. நம்ம பிறரிடம் பேசும் ஒவ்வொரு இனிய வார்த்தையும் முதல்ல வந்து நமது மூளையில் மகிழ்ச்சி, அமைதி, அன்பு ஆகியவற்றை உருவாக்குறது. மகரிஷி சொல்வார், இந்த பில்லி சூனியம் அப்படின்றதுல அவர் பேசும்போது கூட, இந்த பில்லி சூனியம் மற்றவங்களுக்கு ஏவறவங்க வந்து அவங்களுக்கு அந்த பாதிப்பு அவங்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும். அதனால அவங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்களோட பாடியே நெகட்டிவிட்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை செயல்படுத்துவதா மகரிஷி சொல்லியிருக்காரு. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளுக்கான ஒரு ஒவ்வொரு வார்த்தைகள் உச்சரிக்கும் போது அதற்கான ஒரு வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்ப நம்ம இனிமையாக பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்கும். அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்மளோட பதிவுகள் வந்து பாசிட்டிவாக இருக்கும், நம்ம எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கும். அப்ப நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். மாறாக ஒரு துன்பத்தில் இருக்கிறோம், நெகட்டிவாவே நினைச்சிட்டு இருக்கோம், பயந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது இயற்கையோட அது நியதி என்னன்றது, அதை எதை நம்ம அதிகமாக நினைக்கிறோமோ அதை வந்து நமக்கு திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கும். அதை வந்து அடிக்கடி சொல்றது உண்டு. எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை எக்குணத்தை எவ்வுருவை எவர் ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும், இப்பெருமை இயல்போக்க நியதியாகும் அப்படின்றது. அதனால நம்ம பாசிட்டிவான வேர்ட்ஸே வந்து நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதற்கான விளைவுகள் வந்து நமக்கு கிடைக்கும். வீட்டில் தான் ஆன்மீகம் தொடங்க வேண்டும். நம்ம நிறைய பேர் வந்து ஆன்மீகம் அப்படின்றது வெளியில மட்டும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் உண்மையான ஆன்மீகம் வந்து வீட்டில் தான் தொடங்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 முகங்களோட வந்து வாழ முடியாது. வீட்டில் இருக்கும்போது வீட்டில் நம்ம இருக்கிறது தான் நம்மளோட உண்மையான முகம். ஏன்னா வெளியில நம்மளுடைய நடத்தையை வந்து சமூக விதிமுறைகளுக்காக வந்து கட்டுப்படுத்திக்கிறோம். வெளியில வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அது என்ன நினைப்பாங்க, அது தப்பான விஷயங்கள், இயற்கைக்கு மாறான விஷயங்கள், எகெயின்ஸ்ட் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமூக விதிமுறைகள் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். ஆனா நம்ம வீட்டில் நமது உள்ளுணர்வு, பழக்கம், அந்த குணம் வந்து இயல்பாக வெளியாகின்றது அப்படின்றத எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். அது உணர்ந்து செயல்படணும். நம்ம வீட்டில் தான் உண்மையான முகம் வெளியில தெரியும். அதனால்தான் வீட்டில் தான் ஆன்மீகம் தொடங்க வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. வெளியே நல்லவராக இருப்பது ரொம்ப ரொம்ப எளிது. போறவங்க கிட்டலாம் சும்மா சிரிச்சுட்டு பேசுறது வந்து இல்லை. வீட்டில் நல்லவராக இருப்பதே வந்து ஒரு சாதனை. ஒரு அலுவலகத்துல வந்து மேலதிகாரி வந்து பேசும்போது நம்ம கோபமாக பதில் சொல்றதில்ல. அவர் நம்ம கோபமா திட்டினா கூட நம்ம கோபமாக பதில் சொல்றதில்ல. ஏன் அப்படின்னா நம்ம கட்டுப்படுத்திக்கிறோங்க. அதே மனிதர் வீட்டில் வந்து குழந்தை வந்து ஒரு சிறிய தவறு செஞ்சா உடனே வந்து சத்தமாக பேசணும். அதனோட பொருள் என்ன அப்படின்னா, நமக்கு கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாது அப்படின்றது இல்லை, அதை எப்போது கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த நேரத்துல இவர்கிட்ட நம்ம அதை கட்டுப்படுத்தணும், இங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றத பாக்குறோம். அப்ப நம்ம எல்லாருக்கிட்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தும் அதை நம்ம வெளிப்படுத்திட்டு தான் இருக்கோம். இதுதான் வந்து ஒரு ஆன்மீகத்தோட உண்மையான சோதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுல எப்படி இருக்கீங்க அப்படின்றத பொறுத்துதான். நமக்கு பிடித்த இடத்துல மட்டும் ஒழுங்காக இருப்பது வந்து ஒழுக்கம் அல்ல. எல்லா இடங்களிலும் ஒரே பண்புடன் இருப்பதுதான் ஆன்மீகம். 2 முகங்களோட வாழ முடியாது. சிலர் வந்து வெளியில வந்து மிகவும் இனிமையாக பேசுவார்கள், அனைவரும் மரியாதையுடன் நடந்துக்குவார்கள், சிரித்த முகத்துடன் இருப்பார்கள். ஆனா வீட்டுல வந்து சத்தமாக பேசுவார்கள், எரிச்சலுடன் இருப்பார்கள்,
சிறிய விஷயத்துக்கே வந்து கோபமா கோபப்படுவாங்க. இது ஏன் அப்படின்னா அவர்கள் நல்லவராக நடிக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை உண்மை. இன்னும் வந்து நடிக்கிறாங்களே தவிர நல்லவர்களாக மாறவில்லை அப்படின்றது தான் உண்மை. நடிப்பு எப்போதும் வந்து நமக்கு ஒரு சோர்வை தரும். ஏன்னா அது நம்மளோட ரியல் விஷயம் இல்லை, ஒரு எக்ஸ்டர்னல் விஷயமாக பண்ணும் போது, உள்ளார பண்ணாத போது அது நமக்கு எப்பவுமே ஒரு சோர்வை தரும். அந்த பண்பு எப்போதும் வந்து நமக்கு இயல்பாக இருக்க விடாது. அந்த நடிப்புன்றது நம்ம இயல்பாக இருக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கும். உண்மையான ஆன்மீகம் அப்படின்றது ஆக்டிங் இஸ் நாட் அபவுட் ஆக்டிங், பட் இட் இஸ் அபவுட் பீயிங் வாட் யூ ஆர் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. அது ஒரு நடிப்பல்ல, நீங்க என்னவாக இருக்கிறீர்கள் என்றதை பொறுத்து தான் உங்க உண்மையான ஆன்மீகம். வீட்டில் தான் நம்மளோட உண்மையான குணம் வந்து தெரியும். ஒரு மனிதனை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவரது நண்பர்களை கேட்கறத விட அவரது மனைவியிடம் கேளுங்க, இல்லைன்னா அவங்க குழந்தைகளிடம் கேளுங்க, அவங்களோட பெற்றோரிடம் கேளுங்க. ஏன்னா அவர்கள் தான் அவரது உண்மையான பேச்சையும் உண்மையான பொறுமையையும் உண்மையான அன்பையும் தினமும் வந்து அனுபவிக்கிறாங்க. ஒரு மனிதனின் குணத்தை அவரது குடும்பமே வந்து மிக துல்லியமாக வந்து அறியும் அப்படின்றத உணர்ந்து செயல்படணும். ஆன்மீகம் வந்து வீட்டில் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா வெளியே வந்து வெற்றி பெற்றாலும் அது வந்து ஒரு முழுமையான ஒரு விஷயம் இல்லை. ஒரு தினமும் வந்து தியானம் செய்கிறார், யோகா வந்து சொல்லித்தராரு, ஆன்மீகம் வந்து சொற்பொழிவு செய்யறாரு. ஆனா வீட்டுல வந்து மனைவியை பார்த்து வந்து மனைவி அவரை பார்த்து பயப்படுறாங்க, இல்லை குழந்தை வந்து பேச தயங்குறாங்க, பெற்றோர்கள் வந்து மனம் உடைகிறார்கள் அப்படின்னா அந்த ஆன்மீகம் வந்து இன்னும் அவருக்கு வாழ்க்கையில முழுமையாக இறங்கவில்லை. ஆன்மீகம் வந்து அவர் மேடையில் பேசுவதற்காக மட்டும்தான் யூஸ் பண்றாரு அப்படின்றத உணரலாம். உண்மையான ஆன்மீகம் வந்து மேடையில் பேசுவதற்காக அல்ல, அது வீட்டில் நம்ம வந்து அற்புதமாக இனிமையாக வாழ்வதற்கு அப்படின்றத உணர்ந்து நம்ம செயல்படணும். ஏன் வீட்டுல இனிமையாக பேசுறது கடினம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, வீட்டுல வந்து நமக்கு நம்ம நினைச்சுக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, உரிமை அதிகம். நம்ம எல்லாரிடமும் அவங்க வீட்டில் இருக்க எல்லார் மேலுமே நம்ம உரிமையை கொண்டாடுவோம். அதே மாதிரி எதிர்பார்ப்பும் அதிகம். மற்ற வெளியில இருக்கவங்களோட நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து இதை பண்ணணும், இதை செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாகுது. அது மாதிரி வீட்டில் தான் நம்மளோட ரியல் கேரக்டர் இருக்கும். நம்மளோட சோர்வும் எங்க போய் சுத்திட்டு வந்து ஆக்டிவா இருந்தாலும் வீட்டில் வந்து சோர்வா இருக்கிறதுனால நம்ம அது ரெஃப்ளெக்ஷன் எல்லாமே வந்து வீட்டில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால அது கடைபிடிக்கிறது கஷ்டம். இவர்கள் வந்து அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்க எல்லாருமே இவங்க எல்லாமே வந்து நம்மளோட ஆளுங்க அப்படின்ற ஒரு அலட்சியமும் வந்து அதிகம். இதனால்தான் நாம வந்து கட்டுப்படுத்தி கொள்ளாம வந்து பேசுறோம். ஆனா சிந்திச்சு பாருங்க, வெளியில் உள்ளவர்களை விட வீட்டில் உள்ளவர்களுக்கு தான் நமது இனிய வார்த்தைகள் அதிகம் தேவை. அவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க அப்படின் போது அவர்களை வந்து நம்ம இனிமையாக பேசுவதற்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அவர்களோட சந்தோஷம் குடும்பத்திலோட அமைதியும் அதிகப்படுத்தும். நம்ம குடும்பத்தோட அமைதி அதிகமாக இருந்தது, அந்த ஒரு வீட்டில் அமைதி அதிகமாக இருந்ததுன்னா நடக்கக்கூடிய விஷயங்களும் வந்து நல்லவையாக இருக்கும். வீட்டுல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தலைமுறையை உருவாக்குது. ஒரு குழந்தை வந்து பள்ளியில் பேச கற்றுக்கொள்கிறது, அப்பா எப்படி பேசுகிறார், அம்மா எப்படி பேசுகிறா அப்படின்றத பொறுத்து வந்து இது பண்றது. அதை நம்ம உணர்ந்து நம்மளோட வார்த்தைகள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் அப்படின்றத உணர்ந்து நம்ம செயல்படணும். அடுத்ததாக இனிமையாக பேசுவது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நேரம் அதிகமாக கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். இனிமையாக பேசுவது எப்படி அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா, பேசுவதற்கு முன் நம்ம வந்து ஒரு 3 வினாடிகள், இதெல்லாம் பிராக்டிசஸ், எப்படி நம்ம இனிமையாக பேசுறத அந்த பிராக்டிஸ் எப்படி இன்கால்குலேட் பண்றது, எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னா, பேசுறதுக்கு முன் வந்து ஒரு 3 வினாடிகள் நிறுத்துங்க. கோபத்தில் வந்து பேசப்படும் வார்த்தைகள் வந்து வாழ்க்கையில் அதிக காயங்களை உருவாக்கும் அப்படின்றத உணர்ந்து ஒரு பழக்கத்தை வந்து எப்பவுமே நீங்க பேசும்போது முக்கியமா குறிப்பாக கோபமா பேசும்போது இந்த 3 விஷயத்த கொண்டு வாங்க. அதாவது பாஸ் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, அதுக்கப்புறமா பேசுங்க. 3 வினாடி விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான், கோபம் வந்தால் உடனே பேசாதீர்கள், 3 வினாடிகள் அமைதியாக இருங்கள், ஆழமாக ஒரு மூச்சை விட்டுக்கோங்க. அந்த 3 வினாடிகள் வந்து மூளையில் வந்து உணர்ச்சி மையத்திலிருந்து அந்த அமிக்டாலா, அதுதான் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றதை காமிக்கும். அது வந்து அந்த அமிக்டாலா செயல்படாம பகுத்தறிவு, அந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், மூளையோட ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு, அது வந்து செயல்படும். அந்த நிலைக்கு உங்களை அழுத்திச்சோம். அப்ப சண்டைகள் வராது. அந்த 3 வினாடிகள் வந்து சண்டை வருவதை தவிர்க்க முடியும். வார்த்தைகள் வெளியில் வந்து நோக்கத்தை வந்து கவனிங்கள்.
ஒவ்வொரு முறையும் பேசுவதற்கு முன் வந்து கேளுங்க. நான் இந்த இந்த பர்பஸ் ஆஃப் இந்த ஸ்பீச் என்னது, இந்த பேசக்கூடிய அதுக்கான இது என்ன, நான் ஜெயிக்கணுன்றதா என்னோட இன்டென்ஷனா, இல்ல அவங்கள புரிய வைக்கணுன்றது என்னோட இன்டென்ஷனா. பெரும்பாலும் வந்து குடும்ப சண்டைகள் வந்து இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து ஆஹ் ஆஹ் நான் சொல்றதுதான் சரி அப்படின்றதுனால தான் வருது. நம்ம அங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தான் வந்து ப்ரிடாமினண்டா இருக்குது. அலுவலகத்திலேயோ இல்ல குடும்பத்திலேயோ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதான் ப்ரிடாமினண்டா இருக்குது. அப்ப நம்ம கருத்து என்னன்றத அதை மறந்துடும். இந்த கோர் என்னவோ அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றோம். நான் சொல்றது சரி அப்படின்ற மனநிலைக்கு வந்து வந்து அதுதான் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஆன்மீக மனிதர் வந்து வாதத்தை வெல்வதை விட உறவுகளை வெல்வதை தான் வந்து விரும்புவார். அப்போ வந்து அந்த கருத்தை சொல்லணும் அப்படின்னா அது எப்படி கொண்டு போகணுன்றத பார்க்கணும். தினமும் வந்து ஒரு உறுதி எடுத்துக்கணும். அதாவது காலை தியானம் முடிஞ்ச உடனே ஒரு நிமிடம் வந்து மனதிற்குள் வந்து நம்ம எல்லாருமே சொல்லணும், இன்று என் வார்த்தையால் யாருடைய மனமும் காயப்படக்கூடாது, என் வார்த்தையால் குறைந்தது ஒருவராவது மகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு உறுதியை வந்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் கான்சியஸா எடுக்க எடுக்க நம்ம அதை சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிறு நாட்களை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். விழிப்பு நிலையில நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். அது மாதிரி அகத்தாய்வு, மகரிஷி கொடுத்துருக்க அந்த அகத்தாய்வுகள் எல்லாமே செய்யணும். அதனுடன் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவும் வந்து தூங்குவதற்கு முன் வந்து ஒரு 3 கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். இன்று நான் யாரையாவது காயப்படுத்தி பேசினேன்னா அது வந்து பேசினது அவசியம் தானா, அந்த கருத்தை நம்ம இன்னும் வந்து இனிமையாக எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்றத யோசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி நம்மள இந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த தினசரி இந்த சுய பரிசோதனை செய்ய செய்ய வந்து நம்மளோட பேச்சு வந்து மெதுவாக மாற்றம் காணும். அதுக்கப்புறம் அருகுண சீரமைப்பு, மகரிஷி சொன்ன டாபிக் இது. நான் ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பல. அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். கடுமையான பேச்சிற்கு காரணம் வந்து நம்மளோட நாக்கு அல்ல, அதோட அருகுணங்கள் சமநிலையின்மை தான் அப்படின்றத உணர்ந்து அந்த பேராசை, காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் அதை வந்து முறைப்படுத்தணும். இவ அதிகமாக இருந்தால் பேச்சும் வந்து கடுமையாக இருக்கும். அதனால பேச்சை மாற்றணும் அப்படின்னா முதல்ல அருகுண சீரமைப்பு செய்ய வேணும். அப்புறம் நான் பேச போகும் வார்த்தை அது வந்து நன்மை தருமா அப்படின்றத நம்ம கேட்கணும். அதுக்கு ஒரு 4 ஃபில்டர்ஸ் சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார்த்தை வந்து உண்மையா, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையா, அது தேவைதானா, அது இனிமையா, அது வந்து இப்போது சொல்லக்கூடியதா, அதனால அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நல்லதா அப்படின்றத கேட்க சொல்றாங்க. அது மாதிரி இருக்க நல்லது அப்படின்னா அதை நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா வந்து அதை சொல்லாதுங்க. பயனற்ற வார்த்தைகளை அவாய்ட் பண்ணுங்க. அது மாதிரி குரலை வந்து மெதுவாக ஆக்குங்கள். ரொம்ப ஒரு விஷயத்த ரொம்ப உணர்ச்சிகரமா சொல்றது, ஆழ்ந்து சத்தம் போட்டு பேசுறதுனால அது வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகாது. சத்தம் போட்டு பேசும்போது இன்ஃபேக்ட் அது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. குரலை வந்து மெதுவாக பேசும்போது அது போய் சேரும் அப்படின்றது கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து சொல்றாங்க. மக்கள் வந்து இப்போ கேட்கறவங்க வந்து நாம என்ன பேசுகிறோம் அப்படின்றத விட எப்படி பேசுறோம் அப்படின்றதே வந்து அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்றாங்க. அதனாலதான் வந்து நம்ம பேசும்போது சத்தம் வந்து குறைவாக இருக்கணும், வேகம் குறைவாக இருக்கணும், குரல்ல வந்து ஒரு மென்மை இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. மென்மையான குரல் வந்து கடுமையான இதயத்தையும் வந்து திறக்கக்கூடிய ஒரு சாவியாக இருக்கும் அப்படின்றதுதான் அறிஞர்களோட வார்த்தைகளும். அதிகமாக கேட்கணும், அதே மாதிரி அதிகமாக கேட்கணும், குறைவாக பேசணும். இறைவன் நமக்கு அதனால்தான் 2 காதுகளையும் ஒரே ஒரு வாயையும் கொடுத்திருக்கா. ஏன் அப்படின்னா பேசுவதை விட அதிகமாக கேட்பதனால் அதுதான் ஒரு நல்ல பேச்சாளருக்கான ஒரு ஆன்மீகவாதிக்கான ஒரு அறிகுறியும். எப்ப பார்த்தாலும் நம்மளோட பெருமைகள், நம்மளோட சாதனைகள் பேசுறது இல்லை, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்றதை கேட்கணும். அது சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அதுதானே இதுதானே அப்படின்றத பேசுறதை நிறுத்தணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த பாராட்டும் பழக்கத்தை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு மூன்று பேரையாவது வந்து மனதார பாராட்டுங்க, நன்றி சொல்லுங்க, பாராட்டுங்க, ஊக்கப்படுத்துங்க. இது உங்க மூளையில வந்து அந்த டோபாமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின் அப்படின்னு சொன்னால அதை வந்து அதிகரிக்க உதவும். மற்றவங்களுக்கு நல்லதோ இருக்குதோ இல்லையோ உங்களோட நல்லதுக்காவது தயவு செஞ்சு ஒரு 3 பேராவது, இன்னிலிருந்து ஒரு 3 பேராவது ஒரு சின்ன விஷயத்துக்காக பாராட்டுங்க. அது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கும் உங்க மூளைகள்ல வந்து இந்த டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின் அதிகமாக உதவும். மெல்ல மெல்ல இனிமையாக பேசுவது வந்து இயல்பாகவும் மாறிடும். குடும்பத்தில இருந்து முதல்ல வந்து இந்த பயிற்சியை தொடங்கணும். முதல்ல சொன்ன மாதிரி குடும்பத்துல இதை முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும் இன்னையில இருந்து. வெளியில வந்து எல்லாரிடமும் வந்து இனிமையாக பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப எளிது. ஆனா அதுவே அப்பா, அம்மா, மனைவி, கணவர், குழந்தைகள்
அவங்க கிட்ட பேசுறது பாருங்க. அந்த வீட்டுல நீங்க வெற்றி பட்டுட்டீங்க அப்படின்னால நீங்க இந்த உலகத்துல எங்க வேணாலும் எதுல வேணாலும் அந்த ஆன்மீகத்தை வெற்றி பெறலாம் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி புன்னகையுடன் பேசுங்கள். புன்னகை வந்து உங்களோட வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கிறது. அந்த கம்யூனிகேஷன் ஆய்வுகள்ல என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு செய்தியை மக்கள் எப்போ ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா, அந்த வார்த்தைகள்ல மட்டும் இல்லை, அந்த குரலோட இனிமை, அந்த முகபாவனை, கண்களின் அன்பு, அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அந்த பேச்சோட இனிமை, அந்த ஸ்மைலிங் ஃபேஸ், இதனாலும் அந்த புன்னையோடு பேசும்போதும் அந்த வார்த்தை வந்து மனதை வந்து நேரடியாக தொடுகிறது. அதனால் வந்து புன்னகை என்பது வார்த்தைகளின் மொழியாக மட்டும் இல்லாமல் அந்த பேசுவதால் வந்து அவர்களுக்கும் அது கேட்பவர்களுக்கும் நன்மை. அது நமக்கு வந்து இதாகும். அது மட்டும் இல்லாமல் புன்னகையோடு எப்பவுமே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையும். இந்த டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடோசின் இது எல்லாமே வந்து அதிகரிக்கும். பிளட் ப்ரெஷர் வந்து சீராகும், தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும், மன அமைதி வந்து கிடைக்கும். அது கேட்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கும். நம்பிக்கை, மகிழ்ச்சி, மன அழுத்த குறைவு இது எல்லாமே வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு ஹேபிட் ஒன்று கொண்டு வாங்க. தினமும் ஒரு நல்ல வார்த்தை வந்து பரிசாக மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு ஒரு நல்ல வார்த்தையை வந்து பரிசாக கொடுக்கும். உதாரணமாக, நீங்கள் மிகவும் பொறுமையானவர், நீங்கள் ரொம்ப திறமைசாலி, நீங்க ரொம்ப அன்பா இருக்கிறீங்க, உங்களோட உதவிக்கு நன்றி, உங்க போன்ற ஒரு சமுதாயத்துக்கு நிறைய தேவை அப்படின்ற ஒரு வார்த்தைகள். இது வந்து ஒரு பணம் பற்றி ஒரு பரிசு இல்லை, ஒரு வார்த்தையான பரிசு. அதனால எல்லாருமே தயவு செஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது நம்ம ஒருத்தருக்கு அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு நினைவில் இருக்கும். ஏன்னா நமக்கும் அது எப்படி நமக்கு அது பதிவாக இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற உணர்ந்து நல்ல வார்த்தைகள் பேசணும். மகரிஷி கொடுத்த தியானங்களை வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது மன அமைதிக்காக வந்து ஒரு செயலாக இருக்கும். மன அமைதியாக இல்லைன்னா அப்படின்னா பேச்சு இனிமையாக இருக்காது. அதனால தினமும் வந்து இந்த குண்டலினி யோகம், நம்மளோட சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அகத்தவம் பண்ணுங்க, இந்த தற்சோதனை செய்யுங்க. இந்த மனதும் அமைதியாகும் போது பேச்சும் வந்து தானாகவே வந்து இனிமையாக மாறும். அதே மாதிரி எம்பத்தி சொல்லுவாங்க. அதாவது நான் அவரோட இடத்துல இருந்தா அது என்ன, எனக்கு எப்படி, ஹவு டு ஐ ஃபீல் அப்படின்றத யோசிக்கணும். பிறர் உணர்வு அது எப்படி இருக்கும் அப்படின்றத இது பண்ணணும். அதுதான் வந்து ஒரு இனிய பேச்சோட ஃபவுண்டேஷன், பேசிக் அடித்தளம் அப்படின்றத உணரணும். பேசுவதற்கு முன் ஒரு வினாடி வந்து யோசிக்கணும். இந்த வார்த்தைகள் யாராவது என்னிடம் சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும். இதுவே வந்து ஒரு ஆன்மீகத்தோட ஒரு கோர் இதயம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்கு எந்த வார்த்தை சொல்வதற்கு முன்னாடி அந்த வார்த்தை நம்ம இடம் யாராவது சொன்னார்கள்னா நாம் அதை எப்படி எடுத்துப்போம் அப்படின்றத நினைச்சு உணர்ந்து அது நல்லபடியாக உணர்ந்த எண்ணமாக வார்த்தையாக ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு அதை பேசுங்க. அப்படி இல்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. அதே மாதிரி தினமும் இரவு வந்து தற்சோதனை, தூங்குவதற்கு முன் ஒரு நிமிடம் வந்து கண்களை மூடி வந்து உங்களையே நீங்க கேட்டிருக்கீங்க, என்னோட வார்த்தைகள் வந்து எப்படி இருந்தது, இன்று என் வார்த்தைகள் வந்து யாரை வந்து அதை சிரிக்க வச்சது, யாரை காயமடைய வச்சது, நாளை இதை நான் எப்படி காயமடைய வச்சிருந்தேன்னா அதை எப்படி நான் மாற்றிக்க போறேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களையே நீங்க அந்த ஒரு நிமிடம் பண்ணுங்க. இந்த பயிற்சியை தினமும் தூங்கத்துக்கு முன்னாடி பண்ண 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 வெகு விரைவில் வந்து உங்க குணத்திலேயே வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். வேயாத்திரி மகரிஷியோட பயிற்சிகளுடன் இணைத்து பார்ப்போம் அப்படின்னா அகத்தாய்வு வந்து சிந்தித்து அதனால ஏற்படக்கூடிய நமக்கு பலன் என்ன பார்த்தீங்கன்னா, சிந்தித்து பேசக்கூடியது. சினம் தவித்தல் வந்து கடுமையான வார்த்தைகள் வந்து குறையும். அருகுண சிவப்பு வந்து பணிவு, கருணை அதிகரிக்கும். ஆசை சிவப்பு வந்து நம்மளோட எதிர்பார்ப்பை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தியானம் வந்து மன அமைதி, மென்மையான குரலுக்கு வந்து கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தற்சோதனை வந்து நம்மளோட பேச்சில் வந்து ஒரு கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைவாக இனிமையாக பேச்சால் வந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல வந்து சண்டை குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும், குழந்தைகள் வந்து நல்ல பண்புடனோட வளருவாங்க. ஏன்னா உங்களை பார்த்து தான் அவங்க வளர்றாங்க. கணவன் மனைவியோட உறவு வந்து வலுவாகும். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மரியாதை கிடைக்கும், நண்பர்கள் அதிகரிப்பார்கள் வந்து அதிகமாவாங்க. அப்புறம் தலைமைத்துவம் வளரும், நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் சேவை வளர்ச்சியும் வந்து அதிகமாக நம்ம பெருகும் நம்ம இடம். அப்புறம் ஆன்மீகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மன அமைதி அதிகரிக்கும், கருணை அதிகரிக்கும், நம்மளோட அகந்தை குறையும், முக்கியமாக இறையுணர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிமையாக பேசுவதால் நமக்கு கிடைக்கும். எப்பவுமே இந்த 4 வார்த்தைகளை வந்து அதிகமாக பயன்படுத்த பாருங்க. அது தேங்க்ஸ்,
நன்றி, அந்த தயவு செஞ்சு இதை பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்றது. அப்புறம் மன்னிக்கவும் செய்யணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓப்பனாகவும் கேட்கணும், மன்னிச்சிருங்க அப்படின்றது. அப்புறம் யாராவது ஏதாவது பண்ணும்போது அவங்க பாராட்டுங்க. இந்த 4 வார்த்தைகள் வந்து என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னா, அன்பு, நம்பிக்கை, உறவு, அமைதி, இது எல்லாமே நமக்கு வலுப்படுத்துது. ஒருவர் எவ்வளவு, மறுபடியும் நான் சொல்றேன், ஒருவர் எவ்வளவு நேரம் தியானம் செய்கிறார் அப்படின்றத வைத்து ஆன்மீகத்தை அளவிட வேண்டாம். அந்த பேச்சை பொறுத்து தான் அவரோட ஆன்மீகத்தை மக்கள் வந்து பார்க்குறாங்க. நான் ஒரு சில இடத்துல கேள்விப்பட்டது உண்டு. அங்க அவரு அவரு அவ்வளவு பெரிய குருன்னு சொல்றீங்க, அவர் ஏன் வரவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க அப்படின்றது. அப்போ அந்த ஆன்மீகத்துல வந்து முக்கிய அடிப்படையே நம்மளோட பேச்சு தான். ஒரு ஆன்மீக தொண்டரின் பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதிகம் பேசுவதாக இருக்க வேண்டியதில்லை, மற்றவங்க பேசுறது அதிகமா கேட்கணும். அழகாக பேசுவதாக இருக்க வேண்டியதில்லை, ஆழமாக கருத்துக்களை வந்து சொல்லணும், கனிவோடும் பண்போடும் சொல்லணும். ஆனா இப்போ அவருடைய பேச்சு வந்து அந்த அவர் பேசுற பேச்சு அவங்க கேட்ட உடனே மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மனதில் வந்து அமைதி தரக்கூடியதாக இருக்கணும், நம்பிக்கை வர வேண்டும், தன்னம்பிக்கை வர வைக்க வேண்டும், இறை உணர்வு வளர வைக்க வேண்டும். அதுவே ஒரு ஆன்மீக பேச்சின் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லாம் வல்ல இறையருளும் குரு அருளாலும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. முதலாவது அன்பராக கூகுள் பிக்சல் ராஜாராம் ஐயா நினைக்கிறேன். ஐயா நீங்க பேசலாம். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன், நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னை பழந்தாளி பேசுறையா. ரொம்ப அருமையான தலைப்பு, நல்ல பாயிண்ட்லாம் கொடுத்தீங்க, நல்ல ஹெட்லைன்ஸ் கொடுத்தீங்க. பேச்சின் தரமே ஆன்மீகத்தின் தரம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய ஹெட்லைன்ஸ் கொடுத்து நிறைய பாயிண்ட் சொன்னீங்க. நன்னாது எனக்கு 2-3 கேள்வி மனசுல எழுந்திருக்கு, நான் கேட்கிறப்போ. இப்போ வந்து நீங்க சப்டைட்டில் போடும்போது ஒரு டைட்டில் பார்த்தேன், கம்யூனிகேஷன் வந்து தகவல் பரிமாற்றம் மட்டுமல்ல, அது கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்னு சொன்னீங்க. அது கொஞ்சம் விளங்கி சொல்றீங்களா? எனக்கு புரியல. கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, நம்ம பேசுறது வந்து ஒரு அந்த கருத்தை மட்டும் நம்ம சொல்றது இல்லை. பொதுவா நம்ம பேசுறது, நம்ம கருத்தை சொல்றோம் அப்படின்றத நினைக்கிறோம். நம்ம எப்படி பேசுறோம்ன்றது நம்மளோட கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது கேரக்டரையும் அதோட சேர்த்து நம்ம சொல்றோம். உதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து அந்த கருத்தை மட்டும் தெரிவிப்பதில்லை. நம்ம இன்னர் ஒருத்தர் அவங்க அறியாமலே செலக்ட் பண்ற அந்த வார்த்தைகள் வந்து அவங்களோட இன்னர் கான்சியஸ்ல இருக்கக்கூடியத வெளிப்பாடா இருக்கும். முதலே சொன்ன மாதிரி ஒரு வார்த்தைகள்ல வந்து ஒரு இனிமையாக இருந்தது, ஒரு அக்கறையோடு இருந்தது அப்படின்னா அது அவங்களோட தரத்தை சொல்றது, அவங்களோட கேரக்டரை வந்து அது காமிக்குது. மாறாக நம்ம ஒரு கடுமையான வார்த்தைகளோ இல்லை வந்து இப்போ ஒரு விஷயத்த வந்து இத ஒரு வேலை வந்து நமக்கு நடக்கணும், அது 2 விதமாக சொல்லலாம். இப்போ நீங்க கம்யூனிகேட் பண்றது வந்து ஒருத்தர்கிட்ட ஹார்ஷா பண்ணலாம், போய் அதை போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். அவர் உங்களோட தாழ்ந்தவராக இல்லை உங்ககிட்ட வேலை செய்யறதாகவும் இருக்கலாம், அவர்கிட்ட நீங்க ஹார்ஷாவும் சொல்லலாம். அதே அவர்கிட்ட எனக்காக இது கொஞ்சம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றோம். இந்த 2 இடத்துல வந்து முதல் சொல்ற வார்த்தைகள் வந்து அதுவும் அந்த வார்த்தை அவர் செய்யதான் போறாரு. அப்படி ஹாஷா சொன்னாலும் செய்யதான் போறாரு, அதுக்கு இனிமையா சொல்லணும்னு அவசியமும் இல்லை. அந்த ஒரு அவசியம் இல்லாத நேரத்திலும் இனிமையாக பேசுறீங்க அப்படின் போது உங்களோட கேரக்டர் அங்க நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க. அவர் மனசுல வந்து உங்களை பத்திய ஒரு கேரக்டர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. உங்க வார்த்தைகள் மட்டும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணல, உங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றதும் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்றதுதான் அதோட கருத்தையா. விளக்கம் கொடுத்தீங்க, நன்றியா. இன்னொரு கேள்வி, நீங்க பல சப்டைட்டில் வரும்போது ஒரு இடத்துல பார்த்தேன், அனுமதி வேக கரம் வாக்கியம்னு பகவத்கீதையில ஒரு கொட்டேஷன் கொடுத்தீங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்த மாதிரி தெரியல எனக்கு, மறுபடியும் சொல்றீங்களா? பகவத்கீதையில வார்த்தைகள் வந்து எப்படி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அதை பொறுத்துதான் வந்து உங்களோட பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைகள் கடினம் இல்லாத வார்த்தைகளாக, மற்றவர்களுக்கு ஒரு துன்பத்தை தரக்கூடாத வார்த்தைகளாக இருக்கணும், மற்றவர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்றதுதான் அதோட அர்த்தம். ஓகே, நன்றி, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா. வாழ்க வளமுடன். நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த வளைகுடா நாடுகளில் இருந்து செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. செவ்வேல் ஐயா.
வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அத வாழ்க பேச்சின் தரமே ஆன்மீக தரம் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதுலயும் சொன்னீங்க மெலட்டோனின், செரட்டோனின், என்டார்பின்லாம் எப்படி சுரக்குது அதை சொன்னீங்க. நீங்க மன்றத்துல போய் கூட ரொம்ப பெருசா கூட பெரிய பேச்சு கலையில எது வளர்த்ததுனாலும் புண்ணியம் கிடையாது, குடும்பத்துல தான் பண்ணணும்னு சொல்றீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொல்றது கரெக்டு தான். நம்ம குடும்பத்துல நம்ம கணவன் மனைவி உறவு இருக்கு. நம்ம மகரிஷி கொடுத்த பயிற்சிகள் எல்லாம் செய்யறோம். மகரிஷி கூட குடும்பத்துல என்ன சொல்றாரு? சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த நம்ம வேலை எங்கேயும் இந்த கர்ம வினை குறையறத நம்ம குடும்பத்திலே கண்டுபிடிக்க முடியுது. ஆனாயா நம்ம குடும்ப உறவினர்கள் குடும்பத்துல நீங்க சொல்றீங்க நம்ம வெளியில போய் எந்த அளவுக்கு பேச்சு திறமையா நம்ம குடும்பத்துல இதுன்னு சொல்றாரு. குடும்பத்துல அந்த கர்ம வினைகள் குறையறதுக்கு அது எந்த அளவுக்கு ஏற்படுதுன்னு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது. அதை நம்ம பொறுமையும் அதோட பொறுமை காத்து சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்து பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோம். அதை இன்னும் நம்ம அந்த குடும்பத்தை எப்படி நம்ம சீர் செய்து அந்த கர்ம வினையிலிருந்து விடுபட்டு இன்னும் உயர்வுக்கு எப்படி வர்றது? நீங்க சொல்றீங்க வெளியில நீங்க மண்டத்துல போய் எக்ஸசைஸ் பண்ணலாம், 3 வேளை தவம் பண்ணலாம், அது ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனா குடும்பத்துல தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுவும் நீங்க சொன்னீங்க குணங்கள்லாம் எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கீங்களோ, அமைதியா இருக்கீங்களோ, எல்லா ஹாப்பி ஹார்மோனும் சுரக்குன்னு சொன்னீங்க. ஆனா இந்த குடும்ப உறுப்பினுடைய கர்ம வினைகள் பொழுது அது ரொம்ப அதை நீங்க ஒவ்வொரு குடும்பத்துல உணர்ந்து பார்த்தாதான் எவ்வளவு தூரம் சிக்கல்கள் எடுத்தா அந்த சில தூரம் மன சங்கடங்கள் கஷ்டத்துல எடுத்து போய் விடுதையா. அப்ப நம்ம பொறுமை தான் காக்க முடியுது. நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ண கூட நம்ம இன்னும் எப்படி செய்யணும்னு தான் மேம்பட முடியுது. அதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா இன்னும் அந்த குடும்பத்தை இன்னும் மன மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன வழிகள் பண்ணலாம்யா? ஐயா, இது ஒரு அற்புதமான கேள்வி, ஒரு ஆழமான கேள்வியும் கூட. ப்ராக்டிக்கலா எல்லாருக்கும் இருக்க டிஃபிகல்டிஸ் இதுதான். இன்னைக்கு நம்ம வெளியில எப்படி இருக்கிறோமோ அது நம்ம குடும்பத்துல நான் முதலே சொன்ன மாதிரி அங்க நமக்கு ஒரு கட்டாயம் இல்லை, அது நமக்கு ஒரு உரிமை அதிகமா இருக்குன்றதுனால நம்ம ரொம்ப இயல்பாக அங்க செயல்படுவதாக நினைச்சு இது பண்றோம். ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி அந்த குடும்பத்துல தான் நம்ம அது கொண்டு வரணும். அது ஓவர் நைட்ல வராது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நமக்கு அந்த உரிமை அவங்க கிட்ட அதிகமாக இருக்குன்றதுனால அந்த உரிமையை நம்ம பாசிட்டிவா பயன்படுத்தாம ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டுக்கே பயன்படுத்தி பழக்கப்படுத்திட்டோம். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிராக்டிஸ் பண்ணி தான் கொண்டு வரணும் ஐயா. ரெண்டாவது, அந்த அகத்தாய்வு நம்மளே நம்ம கேட்டுக்கணும். முதல் விஷயம், நம்ம குடும்பத்துல இன்னைக்கு எப்படி நம்ம நடந்துக்கிட்டோம். மகரிஷியோட அகத்தாய்வை இந்த குடும்பத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அவங்க கிட்ட யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், இதை நம்ம இன்னும் அற்புதமாக எப்படி பேசிருக்கலாம் அப்படின்றதுதான் பிராக்டிஸ். அப்படின்றதுதான் ஒரே ஒரு முக்கியமான இது. அந்த எண்ணம் நமக்கு என்னதான் இருந்தாலும் அதை செயல்முறை படத்துல அப்படின்னா அதற்கான அந்த எண்ணம் இருந்தும் அது பிரயோஜனம் இல்லை. வேர்ல்டு ஃபேமஸ் மெஜிஷியன் ஒருத்தர் பி.சி. சாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எப்படி நீங்க இவ்வளோ பர்ஃபெக்டா பண்றீங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு உங்களோட மேஜிக் ஷோலாம், அது எப்படி நீங்க கண்டினியூஸா ஒவ்வொரு வாட்டியும் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவர் சொன்ன விஷயம், எங்க அப்பா எனக்கு சொன்னது ஒரு 3 விஷயங்கள் அப்படின்னாரு. அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் பிராக்டிஸ், ரெண்டாவது விஷயம் பிராக்டிஸ், மூணாவது விஷயமும் பிராக்டிஸ். அது நம்ம எந்த அளவுக்கு நம்மளை பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அப்பதான் நம்ம மேம்படுத்த முடியும். ஏன்னா நமக்கு ஆன்மீகத்திற்கு நமக்கு தெரியும், இது நம்மளோட பதிவுகள் மட்டும் இல்லை, இதுல சஞ்சீத கர்மம் இருக்கு, நேத்து வரைக்கும் நம்ம பண்ண அந்த பிராரப்த கர்மம் இருக்கு, இதை பொறுத்து தான் நம்மளோட ஆகாமிய கர்மம் அமைய போகுது. அப்ப அந்த 2 பாஸ்ட் இதுவும் நம்மளை புல் பண்ணிட்டு தான் இருக்கும். அதை நம்ம பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் வெல்ல முடியும். அதை நம்ம கான்சியஸா அந்த விழிப்பு நிலையில இருந்துட்டு எனக்கு என்ன நேர்ந்தாலும் நான் இது இப்படிதான் நடந்துக்க போறேன். ஹவ் ஐ ரியாக்ட் இஸ் டிட்டர்மின் பை மீ, நாட் பை அதர்ஸ் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் எப்படி மற்றவர்களும் இருக்க வேண்டும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணுமே தவிர சூழ்நிலைகளோ சந்தர்ப்பங்களோ மற்றவர்களோ டிசைட் பண்ணக்கூடாது. அப்படின்றத பிராக்டிஸ் பண்ணி அகத்தாய்வு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணுங்க. ஓகேங்க ஐயா, ரொம்ப சிறப்பா. உண்மைதான் ஐயா, அது ப்ராக்டிஸில் தான் கிடைக்கும். ரொம்ப இதா சொன்னீங்க. நம்மளுடைய மகரிஷி கொடுத்த எல்லா பயிற்சியும் செய்ய அது நம்மளுடைய பொறுமையும் காக்க முடியுது. எப்படி உள்ளுணர்வு நம்மளுக்கும் எடுத்துக்காட்டுது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது சினம் ஏற்படாத அளவுக்கு நாமளும் குடும்பத்துல வாயை மூடிக்கிட்டு பொறுமையா விட்டு கொடுத்து பேசாம போயிடும் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப ஒவ்வொரு இதுவும் அந்த எழுத்துக்கு சொன்னது, அந்த என்டார்பின், மெலட்டோன்லாம் எவ்வளவு தூரம் நம்ம பொறுமை கேட்கறோமோ, அன்பும் சிரிப்பு சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப
இருக்கிறதுலே ரொம்ப ஹாப்பி ஹார்மோன் அந்த சிரிப்பு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க மிக்க மகிழ்ச்சி அம்மா. ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கும்பகோணத்திலிருந்து சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. சாந்தி கண்ணன் அம்மா, அன்மிட்டாச்சு. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப குடும்பத்துல ஒருத்தர் எதை எப்ப பேசினாலும் முடியாது இல்ல அப்படிங்கிற பேசுற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அவங்கள வாழ்த்திட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி இருக்கணும், அது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் சில பேர்ட்ட மட்டும் கோவப்பட்டு பேசுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருது இல்லையா? அந்த இடத்துல நீங்க சொன்னீங்களா, அந்த 3 விஷயம் கொஞ்சம் 3 செகண்ட்ல யோசிக்கணும், அதை மட்டும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. யா வாழ்க வளமுடன். கண்டிப்பாகம்மா. குடும்பத்துல அவங்க என்ன பேசினாலும் முடியாது அப்படின்னு சொல்றது அது நிறைய குடும்பத்துல இருக்கிற விஷயம்தான். அது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நமக்கு மனசுலயே அது ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுது. இவ்வளவுதான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னதான் வாழ்த்துனாலும் உங்களை அறியாம, இப்ப நீங்க பேசும்போதே என்னால அது சிலது உணர முடியுது. உங்களை அறியாமையே உங்களுக்கு ஒரு பதிவு இருக்குது, என்ன பண்ணாலும் இவர் மாற மாட்டார் அப்படின்றது. அந்த பதிவோட நீங்க வாழ்த்துனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக செயல்முறைக்கு வராது. பாசிட்டிவா இருங்க, ஓப்பனா இருங்க. அவரோட கேரக்டர் அதுதான் அப்படின்னா, மற்றவங்களோட கேரக்டர் அப்படிதான் அப்படின்னாலும் அதுக்காக நம்மளோட கேரக்டரை மாத்திக்க வேணாம். நம்மளோட தன்மை, அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம், எத்தனை வாட்டி வேணா கிண்டல் பண்ணட்டும், நம்மளோட தன்மை படி அன்போடும் கருணையோடும் இருந்துட்டோம் அப்படின்னா சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அது அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு அவங்களோட கேரக்டரோட உங்களோட மன வலிமை, அவரோட வாழ்த்துறோட வலிமை அது எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு முக்கிய பங்குமா. நீங்க அந்த வாழ்த்தும் போது அந்த 0.1% கூட அந்த டவுட் இல்லாம மனப்பூர்வமாக வாழ்த்த வேண்டும். அதே மாதிரி நீங்க ஹவ் யூ ரியாக்ட் அந்த என்வாயர்மெண்ட்ல அப்படின்றத பொறுத்து இருக்கு. அவர் உங்களுக்கு துன்ப தரக்கூடிய வார்த்தைகள் பேசினாலும் நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. அதை நீங்க பாசிட்டிவாவே அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி 10 வாட்டி 100 வாட்டி இருக்கட்டுமே, எவ்வளவு வாட்டி இருந்தாலும் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அது கண்டிப்பாக மாறும். நம்மளோட வாழ்த்துக்கும் நம்மளோட பாசிட்டிவ் அப்ரோச்சுக்கும் கண்டிப்பாக அது டிஃபரன்ஸ் இருக்குமா. 2வது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, சாரி, இப்ப இந்த 3 விஷயம் 3 செகண்ட் யோசிக்கீங்க, அந்த 3 இதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது என்ன? ஆமா, நம்ம 3 செகண்ட் நம்ம இமீடியட்டா என்ன ஆகுதுன்னா, ஒரு வார்த்தைகள் கேட்கும் போது நம்ம மூளையில அமிக்டலா அப்படின்றது ரியாக்ட் ஆகும். அந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். அது இமீடியட்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ். இந்த குத்துச்சண்டையில மைக் டைசன் ஹோலிஃபீல்ட் ஆஞ்சல்ஸ் ஹோலிஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸிங் ஒன்று நடந்தது. அதுல மைக் டைசன் பெரிய ஜாம்பவான் அந்த சண்டை அப்போ என்ன பண்ணாரு, அந்த ஆப்போனண்ட்டை காதை கடிச்சிட்டாரு. அவ்வளோ பெரிய சண்டை ஜாம்பவான் காதை கடிச்சது பல வருடங்களுக்கு பேசப்பட்டது. அவரோட வெற்றியோட இதுதான் அதிகமா பேசப்பட்டது. அதாவது நம்ம அந்த ஒரு செகண்ட் ரியாக்ட் பண்றது அமிக்டாலா. அந்த ஒரு 3 செகண்ட் நம்ம ரியாக்ட் பண்ணாம தவிர்த்தோம் அப்படின்னா அந்த அமிக்டாலாவோட கட்டளையிலிருந்து நம்ம வெளியே வரும். நம்ம அப்போ ஒரு சீரான சமநிலையான ஒரு முடிவுக்கு வருவோம். அதனாலதான் உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா ஒரு டம்ளர் தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்றது எதுக்காக, அந்த ஒரு 3 செகண்ட் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு பிரேக் கொடுத்துட்டு அந்த அமிக்டாலா ரியாக்ட் பண்ணோம்னா இதாகும். நீங்க ஒரு 3 செகண்ட் பிரேக் கொடுத்தீங்கனாலே உங்க அமிக்டாலா ரியாக்ஷன் ஆகாது. அப்போ உங்களோட தெளிவாக நீங்க நடந்துப்பீங்க. கோபத்துல வார்த்தை விடாமல் பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக அந்த 3 செகண்ட் பிரேக் கொடுக்கறது சயின்டிபிக்கா நல்லது அப்படின்றது சொல்றாரு. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப ஒருத்தர்கிட்ட பேசும்போது மட்டும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, அப்ப நமக்கு தலையே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கயா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு என்னையா காரணமா இருக்கும்? அவங்களோட அந்த பாசிட்டிவ் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னையா காரணம்? தலைவலின்னா பாசிட்டிவா சொல்றாங்களா இல்ல எப்படி சொல்றாங்க? இல்ல பாசிட்டிவா தான், அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவா இருக்கனால அவங்க எனக்கு சிரிச்சே எனக்கு தலை எல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னையா ஆகுது? நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. நிறைய பேர்கிட்ட பேசும்போது நம்ம அறியாமலேயே ஒரு இருக்கும். அது அவங்களோட சோல், இன்னர் சோல் அப்படின்றது ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். அவங்களோட ஆரா, ஒவ்வொருத்தர் அவங்களோட ஆரா ஒண்ணு வெளிப்படும். அது ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு பொருள்ல இருந்து அந்த ஆரா வெளிப்படுவது போல ஒவ்வொருத்தரோட இருந்து ஆரா வெளிப்படும். அந்த ஆரா பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா அவர்கிட்ட நம்ம அதிகமா இருப்போம். இப்ப நீங்க ஒரு கூட்டத்துல போறீங்க, ஒரு தெரியாத ஆளா இருந்தாலும் நீங்க யாரோ ஒருத்தர் பக்கத்துல போய் உங்க அறியாம போய் நிப்பீங்க.
அது காரணம் ம். வந்து அவங்களோட ஆறா வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுது. அது அந்த அளவுக்கு ஒரு வசீகரமான ஒரு ஆறாவா இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்ப நீங்க அந்த ஆறா வந்து உங்களோட ஆறா பாசிட்டிவா இருக்கும்னு அர்த்தம். அதுதான் மகரிஷி நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு. தியானம் பண்ணுவதன் மூலமாக ஆறா வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கு அப்படின்றது உணர முடியுது. அகத்தாய்வு பண்றது மூலமாக நம்மளோட கேரக்டரை நம்ம அறுகுணத்தையும் சீரமைக்க முடியும். தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி பண்ணுவதன் மூலமாக நம்மளோட ஜீவகாந்தத்தையும் அதிகப்படுத்திக்க முடியும். இதை நம்ம செய்தாலே மற்றவர்களுக்கும் நம்ம அது மூலம் வந்து தோன்றுவோம்மா. மிக்க நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். சந்திராமா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்த நம்பராக ரியல்மி, உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திட்டு ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நான் குன்றத்தூர் கலைவாணி பேசுறேன். ஐயா, உங்களுடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. பேசுறதுன்றது என்னமோ நினைக்கிறோம், ஆனா அதுல எவ்வளவு இருக்குதுன்றது இப்பதான் ரொம்ப உணர்ந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. தற்சோதனை பத்தி சொன்னீங்க. நீங்க தற்சோதனை ஒவ்வொருத்தரை எப்படின்றது இது சிம்பிளா இருந்தது. நான் ஒரு பொறுப்பாசிரியர், இப்போ நான் ஒரு மன்றத்துல எனக்கு சொல்றதுக்கு இது கொஞ்சம் நல்ல ஒரு இதுவா இருந்தது. அது மட்டும் இல்ல, நீங்க அந்த இது சொன்னீங்களே ஐயா, ஒருத்தரை வந்து நம்ம சும்மா விளையாட்டுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்றது, அது நிறைய பேர் அது குழந்தைங்கள கூட அங்க விழுந்துட போற அங்க இது பண்ண அது விளையாட்டா அது இல்லாததை கூட நம்ம இருக்கா மாதிரி சொல்லிடுறோம். அது வந்து அது நிஜமா அது நடக்குமா ஐயா? அது ஆமாமா. யூனிவர்சல் லா அப்படின்றது இந்த யூனிவர்சல் பிரபஞ்சத்தோட லா என்ன அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். அது நீங்க அதுக்கு வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ தெரியாது. நீங்க குழந்தை வந்து அடிபட்டுற போதுன்னு நினைப்பீங்க, அது அடிபட்டுரும். ஏன்னா அது பிரபஞ்சம் என்ன நினைக்குதுன்னா, நீங்க என்ன நினைக்கிறது தான் உங்களோட விருப்பம் அப்படின்றது நினைக்குது. அதுக்கு வந்து பேதம் தெரியாது. அது நல்லதா கெட்டதா அப்படின்றதெல்லாம் பிரிச்சு பார்க்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ. அதனாலதான் மகரிஷி வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. எப்பொருளை எச்சையிலை எவ்வுயிரை எக்குணத்தேவர் ஒரு அடிக்கடி நினைத்தாலும் ஒப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் முறையிலும் மாற்றம் காணும். இது வந்து பிரபஞ்ச விதி நியதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி கிடைக்கும். அதனாலதான் எப்பவுமே நம்ம சந்தோஷத்தோட இன்முகத்தோட இருந்தோம் அப்படின்னா, என்னதான் கஷ்டமா இருந்தாலும் நீங்க சந்தோஷத்தோட இன்முகத்தோட இருக்க பழகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் சந்தோஷமான இன்முகத்தோட, அது ஒரு சின்ன ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தான் அந்த துன்பம் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அது நீடிக்காது. மாறாக நீங்க அதையே நினைக்க போது எதோ ஆயிட போதோ நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். வேர்ட்ஸும் வந்து மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். ஒரு வார்த்தைகள் பயன்படுத்துவதும் ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் பயன்படுத்தணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுபெறணும் அப்படின்ற நினைக்கிறதே வந்து ஒரு நெகட்டிவான வேர்டு. நோய், இந்த வியாதிகள், அப்புறம் அந்த வியாதியோட பேரு, இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ். அதற்கு பதிலாக பூர்ண உடல் நலத்தோட இருக்கிறேன்னு சொன்னாலே போதும். எனக்கு இந்த நோயில இருந்து விடுபடணும், அந்த நோயில இருந்து விடுபடணும் அப்படின்றதே வந்து ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ். உங்க வார்த்தைகள் நீங்க எந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து கூடுதலான ஒரு இதுவை கொடுக்கும். அதையும் நம்ம பார்த்து பாசிட்டிவான வேர்ட்ஸோட பாசிட்டிவான தாட்ஸோட நம்ம வாழ்த்துவதும் நினைப்பதும் இருந்தா கண்டிப்பாக நமக்கு நடக்கிற விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா, நல்ல விளக்கம் இருந்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த நம்பராக கலாவதி கேஆர். வாழ்க வளமுடன்மா. கலாவதிமா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. இதுக்கு முன்னாடி ஒரு பேராசிரியர் மும்பைல இருந்து ஒருத்தர் பேச்சுக்கலை அப்படின்னே ஒரு தலைப்பு கொடுத்து பேசினாரு. ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரிதான் அதை விடவே இன்னமும் சிறப்பா கூட இருந்ததுன்னு கூட சொல்லலாம் உங்க ஸ்பீச். அவர் வந்து அந்த கலை எப்படின்றத அந்த ஆய கலைகளை பத்தி நல்லா சொல்லியிருந்தாரு. அந்த பேச்சு கலையே தனியா ஒரு டாபிக் கொடுத்து பேசினாரு. நீங்க வந்து அந்த பேச்சிலேயே வந்து எத்தனை விதமா இருக்குதுன்றதை இப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து நாங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது அதான் இப்ப சொன்னீங்களே ஒரு 3 முறை பண்ணணும்னு சொல்லி, அது மாதிரி 3 முறை பண்ணாதான் எங்களுக்கு அந்த பிராக்டிஸே வரும் போல இருக்குது. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த அன்பராக ஓ கிருஷ்ணவேணி அம்மா. ஓப்போன்னு போட்டிருக்கீங்க. கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது நீங்க சொல்றது பேச்சுக்கலை எல்லாம் அன்பு கருணை எல்லாம் இதா இருக்குது. நம்ம எவ்வளவுதான் எல்லாம் எல்லாரையுமே நம்ம அன்பு கருணையாவே பார்த்துட்டு இருந்தா கூட, ஆனா அடுத்தவங்க வந்து நமக்கு நம்மள வந்து இதான் நினைக்காங்க, பைத்தியக்காரத்தனம்
அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து ரொம்ப இவங்க வந்து எல்லாமே இப்படித்தான், இது ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி என்னமோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து இதா ஆக்கிருந்தாங்க. அதாவது நம்ம பதில் சொல்லாம அவங்க இது அப்படிதான், அவங்க அதெல்லாம் தெரியல, மனவளக்கலையில இல்ல, அதனால அவங்க குணம் அப்படித்தான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சகிச்சிட்டு போறத கூட அவங்க வந்து தப்பா இது கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றது? நம்ம பதில் வந்து நம்மளால நம்ம உள்ள எவ்வளவுதான் நம்ம அடக்கிட்டு இருந்தா கூட நம்மள அறியாம வார்த்தைகள் வந்துடதான் செய்யுது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஐயா, சொல்லுங்க. முதல் அடிப்படையில நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள், வினைப்பதிவே தேகம் கண்டாய். அந்த பதிவுகள் இருக்கிறதுனாலதான் நம்ம தேகம் கண்டிருக்கோம். அப்ப பதிவுகள் இருக்குதுன்னா அந்த பதிவுகள் போகணும் அப்படின்னா அந்த பதிவுகள் போவதுக்கு துன்பத்தை நம்ம அனுபவிச்சே ஆகணும். அந்த துன்பம் வந்து நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த துன்பத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அது மாதிரி இயற்கை நமக்கு கொடுக்குற அந்த இறைநிலை கொடுக்குற ஆளா தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர அதை நம்ம ரியாக்ட் பண்ணா நமக்கு இன்னும் பதிவுகள் அதிகப்படுத்துறோம். அதை மட்டும் நம்ம விழிப்பு நிலையில இருந்துதான் அதை கொண்டு வரணுமா. இது சொல்றதுக்கு எளிமையாக இருந்தாலும் விழிப்பு நிலையில இருக்கிறத நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் மறுபடியும் 12 வரைக்கும் 1 மணி நேரம் 2 கொஸ்டின் தான் படிச்சிருக்கேன். பிராக்டிஸ் பண்றதுதான் அது முக்கியமா. விழிப்பு நிலையில இருந்து பதிவுகள் வரும் அப்படின்றத உணர்ந்து அந்த விழிப்பு நிலையில செயல்படுறதுதான் முக்கியமா. அது நம்மள இன்னும் நம்ம எப்படி மாத்திக்கிறோம்னு தெரியல. மாற்றம் அப்படின்றது பண்ணும்போது அவங்க எப்படி இருந்தாலும் நான் முதலே சொன்னதுதான், அவங்க எப்படி இருந்தாலும் நம்மளோட கேரக்டரை மாத்திக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் நம்மள மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 100 பேருக்கு 100 விதமா நம்ம நடந்துட்டு இருக்க முடியாது. நம்மளோட குறிக்கோள் வந்து இறைநிலையை உணரணும், இறைநிலையை அடையணும். அப்படின்னும் போது பதிவுகள் சேர்க்காம இருக்கணும். நமக்கு வர துன்பங்கள் எல்லாமே நம்ம பதிவுகள் போக்குறதுன்ற ஒரு உண்மையை நீங்க மனப்பூர்வமாக நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து நமக்கு பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு என்னோட 100 கிலோல இருந்து ஒரு 50 கிராம் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பதிவு, ஒரு ரிலாக்ஸேஷன் தானே. சரி சரி சரிங்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி. திருநெல்வேலி அம்மா நீங்க? ஆமா, உங்க பேச்சிலே தெரியுது. சரி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லா விளக்கம் கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பு. ஐயாவோட சொற்பொழிவும் சிறப்பு, கேள்வி அருமையா போயிட்டு இருக்கு. கிருபாநிதி அம்மா வாழ்க வளமுடன்மா. கிருபாநிதி அம்மா. சந்திராமா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உங்க பேச்சு முடிஞ்சோடனே எனக்கு முக்கியமான கெஸ்ட் வந்துட்டாங்க. அவங்கள வாழ்த்திக்கிட்டே கொஞ்ச நேரம் உட்காருங்கன்ட்டு இப்படி வந்துட்டேன். ரொம்ப எனக்கு கேள்வி பதில் யாரும் நான் கேட்டதை இப்ப கேட்டுட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் 2 அந்த கலாவதி அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கையில தான் நான் வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணேன். கேட்டிருந்தா மறுபடியும் யூடியூப்ல கேட்டுக்கிறேன். இப்ப பேச்சை 8 விதமா நீங்க பிரிச்சு பேசுனீங்க ஐயா. அதாவது ஏன் பேச்சை வைத்த ஆன்மீகத்தை அளவிட வேண்டது இனிமையான பேச்சு, அது சொன்னீங்க. இதுல நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டது அப்பா அம்மா அதாவது குரு, நமக்கு கிடைச்ச ஆசிரியர்கள், சமுதாயத்தை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறதுக்கு நல்ல உங்களுடைய ஸ்பீச் வந்து எடுத்துக்காட்டான ஸ்பீச். அதாவது எப்படின்னா புன்னகை, பாடி லாங்குவேஜ், நம்ம பேசுறது அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா ஒரு தரத்துக்கு மேல 2வது தரம் சொல்ல போயில நம்ம உள்ள அடக்குனா கூட நம்ம மூஞ்சி மாறிடும். எப்ப எத்தனை தரம் சொல்றதுங்கிறது இயற்கையான இயல்பு ஆயிருச்சியா. 1. 2வதுயா, கடுமையான வார்த்தைகளை தவிர்க்க முடியலைன்னா அது ஹார்மோன்ல எவ்வளவு பிரச்சனைங்கிறதுக்கு அருமையா சொன்னீங்க. இது நிறைய பேராசிரியர்கள் இப்ப நம்ம பொதுவா நான் ஃப்ரீயா சொல்றேன், மன்றத்திலேயே ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேராசிரியர் வருவாங்க. சில பேராசிரியர்கள் வந்தா எவ்வளவு வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு ஓடிடுவோம். அது வந்து எல்லா பேராசிரியரும் ஒரு மாதிரிதான் பேசுறாங்க. சில பேராசிரியர்களுடைய பேச்சு வந்து அப்படி நம்ம கொண்ட மூளையில அவங்களே உட்கார வச்சது மாதிரி இருக்கும், நம்ம கிரகிக்க வேண்டாம். அந்த மாதிரி இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது, அதாவது ஒரு மனிதனுடைய பேச்சு அலை இனிமையான பேச்சோ கடுமையான பேச்சோ முதல்ல அகத்தாய்வோட கேட்கணும், அகத்தாய்வு பண்ணிக்கிட்டே சொல்லணும். இது 2 இருந்தோம்னா வாழ்ந்துடலாம்னு தோணுது. நம்ம ஒருத்தர் கேட்கையிலே அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஒரு அகத்தாய்வு நம்மகிட்ட வேணும். நம்ம பேசையிலையும் ஒரு அகத்தாய்வோட பேசணும்னா முடிஞ்ச அளவு இதுல தப்பிக்கலாம்னு தோணுதியா. அது நம்ம மனுஷதான் தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன் ஐயா, வாழ்க வளமுடன். இது மட்டும் என்னன்னு எனக்கு தெரியாது ஐயா. நான் ரொம்ப சின்ன பிள்ளை, நல்ல கிராமத்துல ஒரு 40-30 வருஷம் வாழ்ந்தவ. அப்ப என் ஊர்ல வந்து இப்ப வந்து இப்போ கூட கோர்ட்டு இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு தான் தேவைப்படுது. இன்னைக்கு கிராமத்துல பஞ்சாயத்து வச்சு போயிட்டே இருப்பாங்க. நான் நிறைய எங்க கிராமம்லாம் இன்னைக்கு ஊர் கூட்டம்னா போய் எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம் என்ன பேசுறாங்கன்னு. அதுல அடிக்கடி எங்க பெரியவங்க சொல்ற வார்த்தை, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படிம்பாங்க. அது வந்து அதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. 1. 2வது,
நாக்க விட்டு வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா வார்த்தை தான் ராஜா, இல்லைன்னா நீ தான் ராஜா. இது ரெண்டையும் எங்க ஊர்ல ஒரு பஞ்சாயத்துல ஒரு 10 தடவை சொல்லிடுவாங்க. இது எப்படி மீன் பண்றது? அத வாழ்க வளமுடன். இன்னைக்கு நீங்க சொன்னோன்னே நான் ஊருக்கே போயிட்டு வந்துட்டேன். இப்ப சென்னையில இருக்கேன், ஆனா கிராமத்துக்கே போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப சிறப்பியா, நன்றி. வாழ்க வளமுடன். அது ரொம்ப நிதர்சனமான ஒரு பேசுற வார்த்தை வந்து நமக்கு வெற்றியும் கொடுக்கும், நமக்கு வந்து அந்த வார்த்தை வந்து நம்ம கொள்ளவும் செய்யும். சயின்டிபிக்கா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்றதை பார்த்தோம். நெகட்டிவான வேர்ட்ஸ் வந்து அந்த கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்கும், அதனால வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், இம்பாக்ட் அதிகமாகும். அந்த அதர் ஹேண்ட் பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து ஆக்சிடோசின், டோபமைன், அப்புறம் இது போற ரசாயனங்களை அதிகப்படுத்தி நமக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகம் இது பண்ணும். முதல்ல நம்ம எப்பவுமே நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், அந்த பேச்சோட ஆர்வத்துல வந்து மிஸ் பண்றது என்னன்னா, அந்த என்ன சொல்ல வரோமோ அதை விட்டுட்டு அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நம்ம பேசி தேவையில்லாத ஆர்குமெண்ட் தான் போவோம். நம்ம ரியல் இன்டென்ஷன் என்ன, அவரை புரிய வைக்கணும், உணர வைக்கணும்ன்றதை தாண்டி அவர் ஏதாவது ஒன்று சொல்ல, நம்ம ஏதாவது ஒன்று பேச, அது ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிடும். அந்த கோர், அந்த கீப் த கோர் இன் மைண்ட் அப்படின்வாங்க. உங்களோட பேச்சோட முக்கியமான இது என்ன அப்படின்றத உணர்ந்து நீங்க அதற்காக பேசுனீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள், அந்த கொல்லக்கூடிய வார்த்தைகளை தவிர்க்கலாம், வெல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து பயன்படுத்தலாம். நம்ம எது முக்கியம்ன்றத எப்பவுமே பேசும்போது அது ஞாபகத்தோட விழிப்பு நிலையில பேசுறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ரொம்ப சிறப்பியா, நன்றியா. யூடியூப்ல போயிட்டு இன்னும் ஒரு தடவை கேட்டா புரியும், ரொம்ப நல்லா எடுத்துக்கலாம். நன்றியா, விழிப்புணர்வான பேச்சு. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். சந்திரமா, நன்றி. வாழ்க வளமுடன். பேசிய வார்த்தை உனக்கு எஜமான், பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான். ஆமா, அதையும் சொல்லுவாங்க அடிக்கடி. அது கிராமத்துல இருந்தா பல விஷயங்கள் அப்படி கத்துக்கலாமியா. நான்லாம் குழந்தையில வளர்ந்ததுனாலதான் இன்னமுமே எனக்கு அது ரொம்ப என்ஜாய் பண்றேன் இப்ப கூட நினைச்சு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த நண்பராக சுப்பிரமணியம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா நீங்க பேசலாம். சுப்பிரமணியம் ஐயா, மைக்கு ஒரு மாதிரி டச் பண்ணுங்க ஐயா. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க. சுப்பிரமணியம் ஐயா. ஆமா ஆமா, கேக்குதுங்களா? கேக்குது ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. இந்த குடும்பத்துல வந்து அமைதி இல்லாத வெளியே எங்க போனோம்னாலும் நம்ம விரிச்சு காட்ட முடியாது நம்மளுடைய இயல்பை. அது கரெக்டா ஒரு நல்லா இருந்தது உண்மையுமே. அப்புறம் ஐயா கோபம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எங்க வீட்டுல ஒரு நாய் ஒண்ணு வளர்த்துறேங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அது பாத்தீங்கன்னா அந்த செருப்பு பாயிண்ட் வந்து கடிச்சு கொண்டு போய் வெளியே போட்டுருதுங்க. செருப்பு இந்த இந்த தட்டு எதை இருந்தாலும் கடிச்சிருதுங்க. அப்புறம் சரி ஒரு நாள் விட்டுங்க, அப்புறம் 2-3 டைம் அதே மாதிரி பண்ணிட்டே இருந்ததுங்க. அத இன்னைக்கு வெளியே விட்டு கொஞ்சம் அடிக்கூடாது, அது சிந்திக்கிற திறன் இல்லை, 5 அறிவு ஜீவன் அடிக்கலைங்க. அப்புறம் மறுபடியும் போயிட்டு வந்து ஒரு குச்சி ஒன்று எடுத்து லைட்டா அடிச்சுங்க. அது உறுத்திக்கிட்டே இருந்தது. இந்த ஒரு இந்த டிபி கேட்கலான்னு ஒரு இது இருந்தது உங்ககிட்ட. ஓகே ஐயா, அது நீங்க எடுத்த அந்த சிந்தனை விழிப்பு நிலையில இருந்த போது அது பண்ணக்கூடாதுன்றது நினைச்சது கரெக்டு தான். அதோட தன்மை அதுதான் ஐயா. 5 அறிவு ஜீவனோட தன்மை அவ்வளவுதான். அதுக்கு வந்து அது புது செருப்புன்னு தெரியாது, பழைய செருப்புன்னு தெரியாது, அது எந்த பொருள்ல மேக் பண்ணது, எவ்வளவு காஸ்ட்லி அப்படின்றது தெரியாது. அதுக்கு நீங்க ஒரு தங்க கட்டிய வச்சு செருப்பை வச்சீங்கன்னா செருப்பு தான் எடுத்துட்டு போவோம். அதற்கு வந்து அந்த பாகுபாடு அதுக்கு தெரியாது, அது எதோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஆனா நமக்கு அது தெரியும். அதை ப்ராபபிளி அதை நம்ம அவாய்ட் பண்ணும். அது ஓகே, அது நமக்கு நம்ம அறியாம சில விஷயம் அது நடக்கதான் செய்யும். அது நம்ம இதை உணர்றீங்கல்ல, அது பெரிய விஷயம். இந்த தப்பு நடந்தது அப்படின்றத உணர்ற அந்த மனப்பக்குவம் இருந்தாலே பெரிய விஷயம். பல பேர் அதை தப்புன்றது தெரியாமலே இன்னும் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அதை நம்ம ரியலைஸ் பண்றோம் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை மாற்றிக்கணும். மகரிஷியோட பயிற்சிகள், தியானம், அகத்தாய்வு, இதை பண்ணி அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் சீரமைக்கணும். மகரிஷியோட பயிற்சிகள் தியானம் மட்டும் பல பேர் பண்றாங்க, அந்த அகத்தாய்வு வந்து உள்ளுணர்வா பண்றது இல்லை. அந்த உள்ளுணர்வா பண்றது ஏன் அது வந்து ஒரு
அது ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது தப்பான ஒரு விஷயம். அது அகத்தாய்வு. நீங்க என்னதான் தியானமோ இல்ல உடற்பயிற்சியோ காய்கல்பமோ பண்ணிட்டு அகத்தாய்வு பண்ணி உங்களோட அகத்தை நீங்க தூய்மையா வச்சுக்கல அப்படின்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும் ஐயா. சந்தோஷம், நீங்க அட்லீஸ்ட் அதை ரியலைஸ் பண்ணது. கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் ஏற்படும். நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணலாம் ஐயா. கண்டிப்பா அந்த இது எனக்கு ரொம்ப நாளா கேட்டது இது ரொம்ப பிடிச்சிருந்து. என்னதான் வீட்டுல அமைதியா இல்லாம வெளியே போய் நம்ம எவ்வளவுதான் நம்ம மனசு அமைதியா இருக்கிற மாதிரி விரிச்சு காட்டணும்னாலும் அது செயலுக்கே ஆகாதுங்க. உண்மையிலுமே வீட்டுல நல்லா இருந்துட்டு அப்புறம் வெளியே சர்வீஸ் போனோம். இது ஒரு நல்ல ஒரு இது கருத்து ஐயா. உண்மையிலுமே எனக்கு பிடிச்சிருந்தது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த நண்பராக கேலக்ஸி எம், உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. கேலக்ஸி எம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் திருநெல்வேலி மாவட்டம் ஐயா. அதான் நீங்க இப்ப கொடுத்த அந்த பேச்சுக்கலைங்கிற ஸ்பீச் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்டரியே கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அது ரொம்ப தெளிவா இருந்தது. இப்போ நீங்க பேசின அந்த நுணுக்கங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட லைஃபுக்காண்டியே நீங்க கொடுத்த மாதிரியே இருந்தது. அதாவது குருவே உங்களுக்கு கருவியா பயன்படுத்தி அதை சொன்ன மாதிரி இருந்தது. இதுல நான் துணை பேராசிரியர்ல பெரிய இருக்கிறேங்கய்யா. அதுல அதாவது இப்போ சொன்னீங்களா, அதாவது வாழ்க்கை துணை அப்படிங்கறது வீட்டுல ரீலாவும் வெளியே வீட்டுல ரியலா இல்லாம வெளியே ரியலா இருக்கிறாங்க அந்த மாதிரி சொன்னீங்க. அதான் அது என்னாச்சுன்னா பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல நிறைய நடக்குதுங்க. அதாவது அவங்க உங்க பிசினஸ் தான் பண்றாங்க. அபிஷியலா பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் நடக்கும்போது அவங்க ரீலாவே இருக்க சொல்றாங்க. என்னைய அந்த அந்த மாதிரி நான் பேசுறது வைக்கிறது நான் கொஞ்சம் அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா என்னைய ரீலாவே இருக்க சொல்றாங்க. ஆனா நான் ரியலாவே இருந்து பழகிட்டேனா. இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய குருவோட இணைப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏன் நம்ம தன்மையில இருந்து ஏன் மாறணும், நம்மளுடைய கேரக்டரிஸ்ல இருந்து ஏன் மாறணும், நம்மளாவே இருந்துட்டு போகும் அப்படின்னா அவங்க அந்த இடங்கள்ல சில விஷயங்களை நீங்க மாறிதான் நடக்கணுங்கிற மாதிரி கம்பல் பண்றாங்க. அது எனக்கு பிடிக்கலங்கய்யா. அது மாதிரி அவங்களோட கேரக்டர் நிறைய சேஞ்சஸ். அதாவது நீங்க சொன்னீங்களா வீட்டுல நல்ல ஒரு அன்பா இருக்கணும், இனிமையான சொற்கள் சொல்லணும் அப்படின்னா சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பிரசன்ட் கூட இங்க வீட்டுல கிடையாது. ஆனா வெளியே அவங்க ஆபீசர்ஸ்ட பேசும்போது நல்ல இனிமையா நல்ல தன்மையா பேசுறாங்க. அது ரியலான்னு என்னால அனலைஸ் பண்ண முடியலைங்கயா. அதான் வீட்டுல அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரவே மாட்டேங்குது. அது எதனால அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இதை அப்படி நான் வாழ்த்துக்கள் மூலமா பல விஷயங்கள் அந்த அருள் காப்பு போட்டு ரொம்ப அந்த நம்ம பயிற்சிகள் பண்ணிட்டே அவங்க வாழ்த்திட்டு இருக்கும்போது அதோட தன்மைகள் வீரியம் குறையுது. ஆனா அதுல முழுமையா அவங்க விடுபட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா சொல்லணுங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, இது உங்களோட பிரச்சனைகள் மட்டும் இல்லை. இன்னைக்கு நாட்டுல பெரும்பாலான இல்லத்தரசிங்களோட இருக்கிற பிரச்சனை இதுதான். அதனால இது உங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குன்ற தயவு செஞ்சு நினைக்க வேணாம். பெரும்பாலான எல்லா ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம் நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க. நிறைய பேர் சொல்லாம இருக்கிறாங்க. ஒரு விஷயமா நீங்க கரெக்டான வழியில தான் அது பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த வாழ்த்து அந்த கண்டிப்பா முக்கியம். நீங்க வாழ்த்த மாறும். அதாவது எறும்பூர கல்லும் கரையும் அப்படின்ற மாதிரி உங்களோட வாழ்த்து நீங்க எக்காரணத்தை கொண்டு உங்க மனதை இது நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் வாழ்த்தி அவங்களோட கணவனோட வியாதியையே சரி பண்ணியிருக்காங்க. ஆலியார்ல ஒரு இந்த பிசிபி டிஸ்கஷன்ல ஒரு அம்மா என்கிட்ட சொன்ன விஷயம், அவங்க கணவருக்கு கேன்சர் இருந்தது. இவங்களோட டாக்டர் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னது இவங்களோட வாழ்த்து மூலமாவே அது சரியா இருக்கு. அது மாதிரி என்னோட வகுப்புகளை நிறைய பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்து மூலமா நிறைய விஷயங்கள் நடந்தது. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க கணவன் ஆன்மீகத்துல வந்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வாழ்த்து ரொம்ப ஒரு வலிமையான ஒரு விஷயம். அதாவது தயவு செஞ்சு உங்களோட தவத்தோட முடிவில் மானசீகமாக அதை வாழ்த்துங்க. அது கண்டிப்பா ஒரு நாள் சேஞ்சஸ் கொடுக்கும். ரெண்டாவது, நீங்க உங்களோட ரியல் கேரக்டர் தான் நீங்க எக்ஸ்போஸ் பண்றது நல்லதுதான். அது எதனாலன்றது நீங்க உங்க மனதுல நீங்க சிந்திச்சு வாழ்த்த அவங்களுக்கும் புரிய வரும். எல்லாமே ஒரு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேரம், அதற்கான ஒரு நேரம் வரும். உங்களோட வாழ்த்தோட
உண்மையிலேங்க வந்து அதாவது ரொம்ப நம்ம அந்த ரியல்லா அத நம்ம வந்து நம்ம சாமிஜி பயிற்சியை செய்து வையகத்தை வாழ்த்திட்டு நம்மளோட கேரக்டர் ரியலா இருக்கும் பொழுது நம்ம வெளியே வெளியே இறங்கி போகும் பொழுது எல்லா ஒரு உயிரினங்களும் நம்ம வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணுதுங்க. அப்சர்வ் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாமே நமக்கு இணக்கமா தான் நடக்குது. நம்ம எதிர்நோக்கி எதுவுமே எதிர்மறையா எதுவுமே இல்ல. நமக்கு இணக்கமாவே எல்லாமே நடக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுவும் அவங்களுக்கு தெரியுது. அதாவது நம்மளை விட இவ கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் இவர்களுடைய கருத்துக்களை அப்சர்வ் பண்றாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கும்போது உணரும் பொழுது, ஆனா அவங்க வந்து அந்த தன்மையில இருந்து இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அதனால கொஞ்சம் வந்து மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க. வேற ஒண்ணும் இங்க வாழ்க்கை. கண்டிப்பாம்மா, சரியாம்மா. எல்லாரோட பதிவுகளும் ஒரு காரணம்மா. அவரோட பதிவுகளும் காரணம், நம்மளோட பதிவுகளும் அவரை அப்படி ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு காரணம். நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல மற்றவங்களோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட அதிகமாக, இன்னும் சொல்லப்போனா முழுமையான பங்கு வந்து நம்மளோட பங்கு தான். நம்மளோட கர்மாக்கள்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்களுக்கு இந்த மனசுல ஒரு கஷ்டம்னு ஒண்ணு வரணும்ல. நீங்க ஆன்மீக பாதையில ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கீங்க. எல்லாமே நல்லபடியா இருந்தா உங்களோட பதிவுகள் எப்படி கழியும்? அதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கணும்ல. அது கண்டிப்பா உங்களோட ஆன்மீக பயணம் நல்லபடியாக இருக்குன்றதுனால அது பெரிய வகையில உங்களுக்கு துன்பம் தராம இது மாதிரியான உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லை வந்து செல்ஃப் ரியலைசேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு அந்த பதிவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்திலேயே வந்து ஆன்மீகத்தில் எவ்வளவு முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்கம் அதுக்கு மாறாக குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். காரணமும் பதிவுகள் தான். நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கணவனாவோ இல்ல மனைவியாகவோ யாராக இருந்தாலும் அவர்கள் நமக்கு கணவன் வாழ்க்கை துணையாக வந்ததுக்கான காரணம் வந்து நம்மளோட கருமையத்தின் காந்த ஈர்ப்பு தான். அதை நம்ம உணரணும். கருமையத்தின் காந்த ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு, அந்த வினைப்பதிவுகள் தான். அதனால அதை நீங்க ரொம்ப உள்ள எடுத்துக்காதீங்க. என்னோட கருத்து எப்பவுமே சந்தோஷமோ துக்கமோ இல்ல வருத்தமோ சோகமோ எதுவா இருந்தாலும் ரொம்ப உள்ள எடுத்துக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதை எதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோமோ அது நமக்கு திருப்பி வந்து அதிகமாக செயல்படும். அதை மாற்றுறது அதுக்கு மாறாக வந்து அதை வாழ்த்தி நம்மளோட பாசிட்டிவ் திங்கா அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நடக்காது. மாறுதல் கண்டிப்பாக ஏற்படும். வாழ்க வளமுடன். ஓகேங்க, தேங்க்யூங்கய்யா. விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்கய்யா. அம்மா உங்க பேர் என்னம்மா? என்னோட பேர் மீனாங்கம்மா, திருநெல்வேலி மாவட்டம். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நன்றிங்கம்மா, வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். காஞ்சிபுரத்துல இருந்து கவிதாம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. உங்க குரல் கேட்டாலே எங்களுக்கு எனர்ஜி தன்னால வந்துருது. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்ப மத்தவங்க பேசுறது மாத்திரம் மனசுல, அதாவது தப்பா பேசினாங்க திட்டினாங்கன்றது மட்டும் மனசுல எப்பவுமே பதியுதுங்க ஐயா. அது மாத்திரம் போகவே மாட்டேங்குது. அது மாத்திரம் ஏங்கய்யா? சந்தோஷமா நடக்கும் போது அதெல்லாம் மறந்துடுறோம். மத்தவங்க எதனா சொல்லிட்டாங்கன்னா மட்டும் இன்னமும் இருக்கு. அந்த பேச்சு மட்டும் மாற மாட்டேங்குது. ஒரு சில வார்த்தைகள் நம்ம மனசுல ஆழமா புரியறதுக்கு காரணம் மறைமுகமாக நம்ம அந்த ஒரு வகையான துக்கத்தை எங்கேயோ ஒரு இடத்துல சந்திச்சிருக்கிறோம். இல்ல அது வேற எங்கேயோ நம்ம உணர்ந்திருக்கோம். சைக்காலஜிக்கலா சொன்னோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு பாஸ்ட்ல நடந்திருக்கு. அதனால அவங்க சொல்ற வார்த்தைகள் அதுக்கு இன்னும் பலம் சேர்த்து நம்ம அதை சிந்திக்க வைக்கிறது. முதல் விஷயம் முதல்ல சொன்ன மாதிரி தான், மற்றவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம அந்த பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கணும். மற்றவங்க சொல்றதுனால நம்ம வந்து நம்ம எதுவும் குறைஞ்சிட போறது இல்லை. ஒரு இது சொல்றாங்க, அவ்வளவு பெரிய கப்பல் வந்து அவ்வளவு பெரிய கடல்ல வந்து அலைகள்ல வந்து எவ்வளவு அலைகள் இருந்தாலும் அது பாட்டுக்கு அசால்ட்டா வந்து மேல போயிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கும். அந்த கப்பல் எப்போ வந்து கவிழும் அப்படின்னா அதுல ஒரு ஓட்டையோ அதுல ஒரு விரிசலோ ஏற்பட்டு தண்ணி உள்ள வந்தா மட்டும்தான். அதே மாதிரிதான் நம்மளோட மனமும். நம்ம மனம் வந்து யார் என்ன சொன்னாலும் அது அது இனிமையாக சொல்லக்கூடிய வாய்ப்பும் திறமையும் அதற்கு இருக்கு. எப்போ நம்ம வந்து டவுன் ஆகுறோம், எப்போ நம்ம வந்து இதாகிறோம்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணும் போதுதான். ஒரு விஷயத்த நீங்க அதை அக்செப்ட் பண்ணீங்கன்னா தான் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது நீங்க இல்லைன்றதை நீங்க தெளிவா இருங்க. புத்தர் கதைகளும் இருக்கு. அதை நான் இப்போ சொல்ல, அதாவது ஒரு சீடன் வந்து புத்தர் வந்து ஒரு இடத்துல பிச்சை கேட்கும் போது அங்க உன் கை கால் தான் நல்லா இருக்கே, பிச்சை எடுக்கிற அறிவு இல்லை அதுன்னு திட்டுவாங்க. அவன் மாதிரி சிரிச்சுட்டே வருவாரு.
சீடர் வந்து ரொம்ப வருத்தத்தோட கேட்பாரு, ஏன் அது மாதிரி சிரிக்கிறீங்க, அவங்க நம்மளை பத்தி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த புத்தர் அவரோட அந்த பிச்சை எடுக்கிற அந்த ஓடை வந்து சீடர்கிட்ட கொடுத்துருவாரு, இது இனிமே உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வச்சிருந்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஓடு எங்க அப்படின்னு கேட்பாரு. என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னாரு. அதை கொடு அப்படின்னாரு. ஏன் என்கிட்ட கொடுத்தீங்களா, அது நீங்க ஏன் இது பண்றீங்க அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படிதான். அது நீங்க ஒன்று அப்படின்னு முதல்ல எந்தா தான் இருந்தது, நான் உங்ககிட்ட கொடுத்தவனே அது ஒன்று அப்படின்னு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன். அந்த உரிமை கொண்டாடுறது தான் பிரச்சனையே. அந்த வார்த்தையை நீங்க உள்ளுணர்வா எடுத்துக்கிறது தான் பிரச்சனையே. அது நான் அப்படிதான் அப்படின்ற ஒரு உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது தான் அது பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் அது நான் இல்லை, அது எந்த இல்லை அப்படின்றத அந்த ஒரு நிலையில ஒரு டிட்டாச் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்க பழகிக்கிறது தான் பிரச்சனை. நல்லது, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஏதோ ஒரு எண்ணத்துல நமக்கும் அது ஒரு நம்ம அறியாமலே ஒரு பாதிப்பு அதுல ஒரு விஷயத்துல கண்டிப்பா இருந்திருக்கும். அது உங்களுக்கு அதை மறுபடியும் நினைக்க தோணும். எதுவாக யாரோட வார்த்தைகளும் நம்மளை காயப்படுத்த முடியாது. நம்ம தான் நம்ம சொந்த மனசுதான் நம்மளை காயப்படுத்தும். அதை அனுமதிச்சால் மட்டும்தான் காயப்படுத்தும். அந்த அனுமதிக்க வேண்டாம் அப்படின்றத என்னோட கருத்துமா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அருமை ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக பெரிய குளத்திலிருந்து சாந்தி சுந்தரம் அம்மா. சாந்திமா வாழ்க வளமுடன். குரல் கேட்கலமா சாந்திமா? நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். அம்மா கொஞ்சம் சிக்னல் கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்க. அடுத்த அன்பராக பத்மாவதி அம்மா. பத்மாவதிமா நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப வந்துங்க ஐயா, எங்க பையனுக்கு பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுதுங்க ஐயா, குழந்தை இல்லைங்க ஐயா. இப்ப வந்து அதை வந்து என்னோட வினைப்பதிவு வந்து இன்னும் நீங்களா அப்படின்னு நினைச்சுக்கலாமா, இல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா எப்படிங்க ஐயா இன்னும் வாழ்த்தணும், அது எனக்கு சொன்ன பாருங்கய்யா. முக்கியமா மகரிஷிக்கே குழந்தை இல்லைம்மா. அதாவது உங்க வினைப்பதிவு நீங்கதுன்னு நீங்க நினைச்சுக்கலாம். ரெண்டாவது அதற்கான நேரம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கலாம். சரிங்கய்யா. நீங்க அதை பத்தி ரொம்ப வருத்தப்பட வேணாம். நீங்க அது வருத்தம் அடைய ஒரு விஷயம் அது வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க அதை பாசிட்டிவா நினைச்சு உங்களுக்கு அது பாசிட்டிவான ஒரு மனப்பக்குவத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். அதை ரொம்ப எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம இப்ப இருக்கிற அந்த பிரசன்ட் விஷயத்த நம்ம பலவீனப்படுத்திக்க வேணாம். அது வந்து துன்பத்தில் கொண்டு போக வேணாம். எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பா பாசிட்டிவா நினைக்கிறேன், ஒரு குழந்தைங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கணுங்கய்யா. அது வரைக்கும் என்னோட வினைப்பதிவு நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குன்னு நினைச்சுக்கிறேங்கய்யா. கண்டிப்பா நல்ல விஷயம். ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. ரொம்ப நன்றி. அடுத்த அன்பராக ரெட்மி 13C. உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு ஐயாட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன். ரெட்மி ஐயா அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன், மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. பேரை சொல்லுங்க. உமாமா, பேர் உமா. வாழ்க வளமுடன்மா ஐயா. நம்ம வீட்டுல இருக்கும்போதுங்க ஐயா, நமக்கு ஏதாவது ஒரு பெயின் இருந்ததுன்னா அது வந்து ஜாஸ்தியா இருக்க மாதிரியே இருக்குது அதனுடைய பெயின். நம்ம அதுவே எங்கேயோ ரிலேஷன் வீட்டுக்கோ இல்லை வெளியிலயோ எங்கேயோ போனா அந்த பெயின் வந்து தெரிய மாட்டேன்னுது. இப்ப நம்மளே நினைக்கிறதாவது என்ன, அங்க வீட்டுல இருந்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு வலிச்சிருந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இப்ப அந்த வலி என்னாச்சுன்ட்டு யோசிக்கிற மாதிரி இருக்குது. அது எதனாலங்க ஐயா? உங்க மனசு வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, உங்க மூளை செயல்பாடுகள் ஹார்மோன்ஸ் எதை பொறுத்து இருக்கு, உங்க மனசை பொறுத்து இருக்குமா. நீங்க வெளியில இருக்கும்போது as long as you are engaged, நீங்க ஒரு விதத்துல உங்களை என்கேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நீங்க பண்றீங்களோ அதற்கான ஹார்மோன்ஸும் அதற்கான விஷயங்கள் மட்டும்தான் வந்து நமக்கு சுரக்கும். அப்ப இந்த வலி அப்படின்ற இந்த விஷயம் நமக்கு தெரியாது. அதுவும் நீங்க நான் முதலே சொன்ன மாதிரி சந்தோஷமான வார்த்தைகள் சந்தோஷமான இடங்கள்ல இருக்கும்போது அந்த எண்டோக்ரைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் கெமிக்கல் சுரக்கும். அது வந்து உங்களை வந்து வலி நிவாரணியாகவும் அது இருக்கும். அது
வலி நிவாரணியாகவும் இருக்கும். அது ஜென்ரலா ஒன்று சொல்லுவாங்க, அண்ட் ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க உங்களோட சிந்தனைகளை வந்து எதுவுமே இல்லாம வச்சிருக்கும் போது அதுதான் வந்து உங்களுக்கு மற்ற துன்பமான விஷயங்களோ இல்லை நெகட்டிவான, பெரும்பாலும் நம்ம அப்படிதான் பழகிட்டோம். துன்பத்தை பற்றி நினைப்பதற்கோ இல்லை வருத்தமான விஷயத்தை பற்றி நினைப்பதற்கோ நம்ம பல முன்னோர்கள் மூலமாக பல வழியாக நம்ம அதுதான் பண்படுத்து அது அவங்க பண்ணதுனால நம்ம அதை பயன்படுத்தியும் ப்ராக்டிஸ் பண்ணதுனால நம்ம அதுலேயே இருந்துடுறோம். அப்போ நம்ம அதனால நம்ம வீட்டில் இருக்கும்போது அந்த பாஸ்ட் இது எல்லாமே நமக்கு ரியாக்ட் ஆகுது. அந்த நல்ல ஹார்மோன்ஸ் இது பண்றதுல வீட்டில் இருக்கும் போதும் நீங்க உங்களை வேற விதத்துல என்கேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதற்கான விஷயங்களை வந்து கம்மி பண்ணும். எப்பவுமே நம்மளை வந்து எந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணிக்கிறோமோ, அது பிசிக்கல் ஆக்டிவிட்டியாக மட்டும் இல்லாமல் மென்டல் ஆக்டிவிட்டியாக மெடிடேஷன் பண்ணலாம். அது மாதிரி நேரத்தில் நீங்க அகத்தாய்வு பண்ணலாம். உங்களை எந்த அளவுக்கு நீங்க என்கேஜ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மற்ற விஷயங்கள்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றது கம்மியாகும். நல்ல விஷயங்களே என்கேஜ் பண்ண நல்ல விஷயங்கள் அதற்கான ஹார்மோன்ஸுகள் சுரபிகள் வந்து கெமிக்கல் சுரபிகள் வந்து நமக்கு சுரக்கும். நல்ல விஷயங்கள் நடக்குமா. வாழ்க வளமுடன். ஓகே, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. நேரம் கருதி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்கம்மா. ஓகே, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க சிந்தனை உரையும் சிறப்பா இருந்தது ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சியும் ரொம்ப விறுவிறுப்பா ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஐயா. மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். அன்பர்கள் தனிப்பட்ட முறையில ஐயா கிட்ட பேசிக்கோங்க. மணி ஆயிடுச்சு, அதனால நம்ம இதோட கேள்வி பதில் நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்